வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னா, ஒரு வலதுசாரி அமைப்பு எப்படி செயல்படும், அதனுடைய மாடஸ் ஆப்ராண்டி அப்படின்றது என்ன, எப்படி அவங்க இளைஞர்களை உள்ள கொண்டு வருவாங்க, எப்படி அவங்க அந்த சித்தாந்தத்தை அவங்களுக்குள்ள கொண்டு போவாங்க, அதன் வழியாக என்ன மாதிரியான விஷயங்களை சமூகத்துல விளைவிப்பாங்க அப்படின்ற அந்த மாடலை தான் இந்த எபிசோட்ல நம்ம பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, 13 வயசுல இருந்து RS அமைப்புல இணைந்து செயல்பட்ட தமிழ்நாடு சிவசேனாவினுடைய மாநில பொதுச் செயலாளராக நீண்ட காலம் இருந்து தற்போது காங்கிரஸில் இணைந்திருக்கக்கூடிய திரு சிவாஜி அப்படின்ற வழக்கறிஞர் கூட தான் இதை நம்ம பேச இருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். இப்போ காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. 13 வயசுல இருந்து RSSல செயல்பட்டு இருக்கீங்க. சிவசேனா மாதிரியான ஒரு கட்சி, அந்த கட்சியில தமிழ்நாடுனுடைய 19 வயசு முதல் சிவசேனால இருந்திருக்கீங்க. சோ இப்போ வந்து காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்கீங்க, ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்திருக்கீங்க. அதாவது இப்பதான் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம் பிஜேபியில அல்லது ஒரு வலதுசாரி அமைப்புல இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இப்பதான் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு 15 வருஷமா ஆட்சி இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து காங்கிரஸ்ல இருந்து அங்க போய் ஜாயின் பண்றது இல்ல மற்ற அமைப்புகள்ல இருந்து போய் பிஜேபியில சேர்றதுன்றது ஒரு பாதுகாப்பா உணர்றாங்க. இந்தியா முழுக்க பாக்குறோம். சிவசேனாவா இருக்கலாம், சிவசேனாவை உடஞ்சு போனதை பார்த்தோம், NCPயை பார்க்கலாம், எல்லா கட்சிகளும் உடைந்து பாஜக கூட இணையதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நீங்க காங்கிரஸ் வந்து இணைஞ்சிருக்கீங்க. அந்த இணைப்பை பத்தி நம்ம கடைசியா போக போக பேசுவோம். முதல்ல உங்களை பத்தி பேசலாம். நீங்க யாரு, எப்படி நீங்க RSSல இணைஞ்சீங்க, என்ன பின்னணி உங்களுக்கு, எந்த ஊரு, உங்களை பத்தி சொல்லுங்க. என்னுடைய பேர் சிவகுமார், சிவாஜின்னு கூப்பிடுவாங்க. அது சின்ன வயசுலயே அந்த RSSல நான் ஒரு இதா இருந்தனால, பொறுப்புகள்லையும் சில அந்த உறுப்பினராக இருந்தனால என்னை வந்து அந்த பயிற்சிகள்லாம் பெற்றனால சிவாஜின்னு கூப்பிட்டாங்க. அது சிவாஜின்றது அந்த சிவா பிளஸ் ஜி, சத்ரபதி. நோ சிவா பிளஸ் ஜி. உங்களோட ஒரிஜினல் பேர் சிவகுமார். ஓ ரைட். சிவகுமார் சிவா பிளஸ் ஜி. ஆமா, நம்ம முக்கிய சிஷ்யக்காவெல்லாம் ஜி தான் கூப்பிடுவாங்க. ஆமா, அது நாகர்கோவில் பகுதியில புத்தேரிங்கிற கிராமம் தான் என்னுடைய கிராமம். அந்த கிராமத்துல வந்து முதல்ல RSS துவக்கப்பட்டது. ஷாகான்னு அந்த பயிற்சி முகாம் துவக்கப்பட்டது. கன்னியாகுமரி பகுதிகளில் நீங்க இருந்த அந்த ஊர்ல உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான RSS அமைப்புலாம் ஃபேமிலில யாராவது இருந்தாங்களா இல்ல எப்படி? இல்ல, என்னுடைய ஃபேமிலி வந்து உண்மையிலேயே வந்து காங்கிரஸ் குடும்பம். என்னுடைய பெரியப்பா வந்து காங்கிரஸ்ல INTUC உடைய அகில இந்திய துணைத் தலைவரா இருந்தார், அனந்தகிருஷ்ணன் அவரு. அப்புறம் என்னுடைய தாத்தா, எங்க அப்பா வந்து தீவிர கம்யூனிஸ்ட். அவர் வந்து மின்சார வாரியத்துல, தமிழ்நாடு மின்சார வாரியத்துல உயர் அதிகாரியா இருந்தாரு. அவர் வந்து திமுக சப்போர்ட் பண்ணுவாரு. பட் அதே நேரம் வந்து அவரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் எங்க அப்பா. அப்படி ஒரே பையன் தான் நான். இதுதான் என்னுடைய குடும்பத்தினுடைய நீங்க வந்து போய் RSSல எப்படி ஜாயின் பண்ணீங்க? RSSக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய மூத்த சகோதரி வந்து கல்யாணம் பண்ணது வந்து பாரதிய ஜனதாவுடைய துணைத் தலைவரா முன்னாடி இருந்தாங்க, பொன்துரை. அவங்க திருச்செந்தூர். அங்க அவங்க வந்து கல்யாணம் ஆகி போனதுனால அவர் வந்து ரொம்ப தீவிரமான RSS பொறுப்பாளர். அப்புறம் வந்து இந்து முன்னணி அதுன்னு இருப்பாரு. VP ஜெயக்குமாரோடைய தம்பி அவரு. இப்படி VP ஜெயக்குமார்னு மாநில தலைவராக இருக்காருல்ல இந்து முன்னணியில், அவருடைய தம்பி. இப்படி அந்த அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அவர் அதுல பெரிய ட்ராஜடி என்னன்னா, அவர் அது இருந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து மேடர் ஆயிடுறாரு, பொலிட்டிக்கல் மேடர். அந்த பொலிட்டிக்கல் மேடர் ஒன்று. ரெண்டாவது அவர் மேல இருந்த ஒரு பாசம், அவருடைய ஸ்டைல், அதெல்லாம் பார்த்து கவரப்பட்டது தான் நான் அப்படி இந்த பக்கம் போக வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னா எனக்கும் என் குடும்பத்துக்கோ என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கோ நாங்கள் நிச்சயமா RSS பக்கத்துலேயோ இந்துத்துவ அதுலேயோ போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் கடவுள் பக்தி பாரம்பரியம் அதுலெல்லாம் நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம். ஆனால் அது வேற விஷயம், இது வேற விஷயம். இது பிரித்து பார்க்கறது இன்னைக்கு மக்களுக்கு தெரியலங்கிறது தான் முக்கியமான விஷயம். கடவுள் பக்தி அதோட இணைக்கிறது தான், RSSோட இணைக்கிறது, பாரதிய ஜனதாவோட இணைக்கிறது தான் இன்னைக்கு ஒரு இதாக ட்ரெண்டாக ஓடிட்டு இருக்குது. அப்படி கிடையாது. பாட்டம் மூட்டை முப்பாட்டம் காலத்திலேயே சாமி கும்பிட்டு இருந்தா, நெத்தியில குங்குமம் வச்சுட்டு இருந்தானே, இன்னைக்கு குங்குமம் வச்சுட்டு போனாலும் பிஜேபி காரன்னு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய பேசிக்கான விஷயம். என்னுடைய அத்தானுடைய மரணம் என்னை வந்து ஒரு மீண்டும் ஒரு இது மாதிரி ஒரு அமைப்புகள்ல வந்து இல்ல, இப்போ ஃபேமிலி எல்லாருமே மொத்தமா பிஜேபி RSS பக்கம் போயிட்டீங்களா? நீங்க மட்டும்? நான் மட்டும்தான் அப்படி ஈர்க்கப்பட்டு அதில் போயிட்டேன். எனக்கு ஃபேமிலியில எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. சில அட்வைசஸ் இருந்தது. எங்க அப்பா ரொம்ப நண்பராக தான் இருப்பாரு என் கூட. அதனால வந்து அவர் சில அட்வைசஸ் பண்ணுவார். ஆனா என்னை வந்து கண்டிப்பா நீ இந்த பக்கம் வந்துடணும், அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். நீ சரியான, நீ தெரிஞ்சு செஞ்சுக்கோ அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்தனால எனக்கு அது முக சுதந்திரம் இருந்தது. அப்புறம் அடிப்படையா இந்த ஒரு வன்முறையும் சில ஒரு
இந்த ட்ராஜடி ஒன்று பெருமையா ஒன்று ஒரு ஊர்ல நம்ம ஃபேமிலியில சந்திக்கிறோம். சந்திச்ச பிறகு அது ஒரு காயம் மனசுக்குள்ளால, இப்படி நம்மளுடைய அத்தானை இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதனால அந்த தொடர்புகள் நானே ஏற்படுத்திக்கிட்டேன், நானாவே போய் சேர்ந்துக்கிட்டேன். அந்த மாதிரி என்ன சேர்த்தாங்க. உங்கள்ட்ட வந்து பேசுனாங்களா யாராவது RSS இருக்கவங்க, உங்களுடைய அத்தானுடைய அவங்களுடைய? ஆமா, அந்த காலத்திலேயே என்னன்னா அவங்கள பார்க்கும்போது ஒரு மிடுக்கு தன்மை இருக்கும். என்ன மிடுக்கு தன்மைன்னா, ஒரு ஒரு மிலிட்ரி மேன் பாக்குற மாதிரி ஒரு RSS காரங்களை பார்க்கும்போது ஒரு மிடுக்குத்தன்மை இருக்கும். ஒரு முடி வெட்டுதாரா இருந்தாலும் சரி, அவங்க உடம்பு ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த ஒழுங்கு, உடல்நிலையை பாக்குறது, அவங்க எக்ஸசைஸ் பண்றது, அந்த மாதிரி அவங்க பேச்சுல இருக்கிற அது ஒரு தெளிவு, அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் நாம பார்த்து ஈர்க்கப்படுவோம். நிச்சயமாக நம்ம அந்த டீனேஜர்ஸ்ல இருக்கும்போது அந்த மாதிரி ஆட்களை பார்க்கணும், நம்மளோட சீனியர்ஸ் அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது நம்ம ஈர்க்கப்படுவோம். அது ஒரு அகாஜ் பகவான் கம்பீரமா இருக்கிறது, எடுக்கிறது, இதெல்லாம் RSS கற்றுக் கொடுத்ததுதான். அதுக்கு பிறகு இந்த ஐடியாலஜிக்குள்ளால செகண்ட் உள்ள போறோம். ஐடியாலஜிக்குள்ள போகும்போது முதல்ல நம்முடைய மனசுல எந்த விதை விதைக்கப்படுதோ அதுதான் நம்முடைய விளைநிலமா இருக்கும் மனசு. அப்ப அந்த மாதிரி அந்த சூழ்நிலைகள்ல எனக்கு என்னுடைய மனசு நிறைஞ்சு எனக்கு வந்து இந்த ஹிந்துத்வா ஐடியாலஜிஸ் தான் ஃபுல்லா மனசுக்குள்ளால ஃபுல்லா விதைக்கப்பட்டது. அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும். என்ன சொல்லி கொடுப்பாங்க 13 வயசுல? என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஷாக்காஸ் எப்படி இருக்கும்? ஷாக்காங்கிறது என்னன்னா, காலையில விடிய காலையிலே 5 மணிக்கு விடிய காலையிலே எந்திக்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், பிராணாயாமா பண்ணணும், இந்த மாதிரி பல எக்ஸசைஸ், இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் சம்பந்தமான பல விஷயங்கள் சொல்லி தருவாங்க. யோகாஸ் இந்த மாதிரி எல்லாம், இதெல்லாம் சரியான விஷயங்கள், தேவையான விஷயங்கள் தான், தேவையில்லாத விஷயம் கிடையாது. அப்புறம் மது அருந்தாத, வேற தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுக்காது அப்படிங்கிற ஒழுக்கங்கள்லாம் நிறைய சொல்லித்தராங்க. பட் அவங்க எதுக்கு மேனுஃபேக்சர் பண்றாங்கிறது தான் விஷயமே. எதுக்கு மேனுஃபேக்சர் பண்றாங்க? அவங்களுடைய ஹிந்துத்வாவை பாதுகாக்கிறதுக்காக சோல்ஜர்ஸை உருவாக்குறாங்க, அதுதான் விஷயம். பட் இவங்க அதை சொல்லி கொடுத்து மட்டும் அப்படி விட்டுட்டாங்கன்னா, அந்த ஐடியாலஜியை புகுத்தாம இருந்தாங்க, ஒரு வெறுப்புணர்ச்சியை புகுத்தாம இருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல அமைப்பா தான் இருந்திருக்கும். இவங்க தான் நம்முடைய எதிரி அப்படின்னு நமக்கு ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல. என்ன சொல்லி கொடுப்பாங்க? இந்த எக்ஸர்சைஸ் இல்லாம அந்த ஒண்ணுமே கிடையாது. என்ன கேட்டாச்சுன்னா, என்னோட சின்ன வயசுல என்ன நடந்ததுன்னா, என்னோட அத்தானோட இழப்பு ஒரு பக்கம் மரணம் இருந்தா கூட ஒரு இது பெரிய ஒரு காயம் இருக்கு மனசுக்குள்ளால. செகண்ட் உள்ளால போகும்போது பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிக்கப்படும் போது இங்கிருந்து போன முஸ்லிம்ஸ் எல்லாம் நல்லபடியா போய் சேர்ந்தாங்க. அங்கிருந்து வந்த இந்துக்களுடைய உடல் டெட் பாடியா வந்துச்சு அப்படின்றாங்க. அப்புறம் காந்திய மேல ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. எப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு 500 கோடி நம்ம கொடுக்க வேண்டி இருந்தது, பாக பிரிவினை போது பல பிரச்சனைகள்ல பல கலவரங்கள்லயும் வந்து அவர் முஸ்லிம்களுக்கு ஆதரவா தான் அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. இது மனசுக்குள்ளால விதைக்கிறது இந்த வெறுப்புணர்வு. பாகிஸ்தான் மேக்சிமம் இதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பாகிஸ்தான் இந்தியாவுடைய பிரிவினையின் போது நடந்த சம்பவங்கள், அப்புறம் வங்காளதேசத்துல நடந்த கலவரங்கள், கேரளால நடந்த மாப்பிள்ளை கலவரங்கள், அங்க நிறைய இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் தான் விதைக்கப்படுது. இந்த சம்பவங்கள், இதெல்லாம் விஷயங்கள் சொல்ல கேட்க இதுவே ரிப்பீட்டட்லி நம்ம கேட்க நமக்கு என்ன ஆகுதுன்னா, முஸ்லீம்ஸ்னா தீவிரவாதி, முஸ்லீம்ஸ்னா நமக்கு எதிரானவங்க, இந்துக்களுக்கு எதிரானவங்க, நம்மளை கொலை பண்ணணும்னா முஸ்லீம்ஸ் தான் கொலை பண்ணுவாங்க. நம்ம வீட்டு மேல ஒரு கல் வந்து விழுந்தது அல்லது தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் விழுந்துனா கூட ஒரு முஸ்லீம் தான் தூக்கி போட்டிருப்பானோ, இப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். வண்டி பஞ்சர் ஆனா கூட முஸ்லீம்ஸ் தான் எவனோ டயரை பஞ்சர் பண்ணிட்டு போயிட்டானோ அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க. ஒரு வெறுப்புணர்வு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருது. அது ஒரு விஷயம். இதெல்லாம் கிளாஸ் ஷாக்கா ஜாயின் பண்ணி எத்தனை நாள் இதெல்லாம் நடக்கும்? இல்ல, ஷாக்கா மீன்ஸ் நாங்க சொன்ன மாதிரி ஷாக்கால நமக்கு இது தெரியாது. நம்ம சொல்லி கொடுக்குறாங்க, பழத்துல இந்த ஊசி ஏறுறதே தெரியாது. ஆமா, அதுதான் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த பிரார்த்தனைகள், அப்புறம் உடற்பயிற்சிகள், அப்புறம் கூடி ஆலோசிச்சு பேசுறது, அதுக்கு பிறகு பௌதிக்குன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஒருத்தர் இருப்பாரு, ஒரு முகேஷ் சிஷக்குன்னு ஒருத்தர். நானும் முகேஷ் சிஷக்கா இருந்தவன் தான். அப்புறம் முகேஷ் சிஷக்கா இருக்கும்போது உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நாம சில ஒரு 10 நிமிஷம் டைம் அதுல ஒரு 1 ஹவரா பிரிச்சுக்குவாங்க. அது 1 ஹவர் தான் இருக்கும் ஷாக். அந்த 1 ஹவர்ல 10 நிமிஷமா பிரிச்சுக்குவாங்க. அது உடற்பயிற்சிக்கு, யோகாசனத்துக்கு, அப்புறம் வந்து பிராணாயாமாக்கு, இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுட்டு கடைசியில ஒரு பௌதிக்கும் கொடுப்பாங்க. அந்த பிரச்சார குருவால அவர் வந்திருப்பாரு, அல்லது நம்ம பேசுவோம். கொடுக்கும்போது அங்க ஏதாவது ஒரு விஷயங்கள், வரலாற்று விஷயங்களை சொல்லி நாம விழிப்புணர்வோட இருக்கணும். இப்ப என்னெல்லாம் வந்து ரொம்ப தாக்குன விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்ஸ் கொன்னுருவாங்க வச்சிருவாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் வந்து என்ன ரொம்ப தாக்கல. நான் முஸ்லிம்ஸோட எந்த விரோத மனப்பான்மையில நான் கிடையாது, இல்ல. பட் எதுல இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மதம் மாற்றங்கிற விஷயத்துல நான் ரொம்ப தீவிரமா இருந்தேன். நம்ம ஆள்களை மதம் மாத்துறாங்க அப்படிங்கிறதுல என் பிளட்ல நிறைய ஏற்றி விட்டாங்க. அதுல என்ன ஆச்சுன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு பொசிஷனுக்கு மேல போகும்போது இது என்ன பண்ணலாம், நான் ஒரு புக்கு கூட எழுதி, மதமாற்றம் தேவையா அப்படின்ட்டு.
அது நான் சிறையில இருக்கும்போதே நான் எழுதியிருந்த புக் அது, மதமாற்றம் தேவையா அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு புக் எழுதியிருந்தேன், இந்துவே அணிதிரள்வான்னு ஒரு புக்கு. அந்த மாதிரி ஒரு புக் எழுதி, ஒரு பகவத்கீதை, அதை வந்து எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு தனித்தமிழில் பகவத்கீதைன்னு ஒரு புக் எழுதி 1,00,000. மதமாற்றம் பத்தி பேசும்போது இஸ்லாமியர்களை சொல்லுவாங்களா கிறிஸ்தவர்களை சொல்லுவாங்களா? ரெண்டையுமே தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நான் தென்பகுதியை சேர்ந்ததுனால தமிழ்நாட்டுல தென்காசி பக்கத்துல எல்லாம் வந்து மீனாட்சிபுரம்ங்கிற கிராமத்துல வந்து ஒரு ஒரு ஒரே நேரத்துல ஒரு இவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரே டைம்ல நிறைய பேர் சேர்ந்தாங்க, முஸ்லிம்ஸா மாறினாங்க, மதம் மாறினாங்க. அப்படி அந்த அந்த இதை ரொம்ப எடுத்து சொல்லுவாங்க. மீனாட்சிபுரத்துல பாத்தீங்களா, நம்ம ஆட்கள் அவ்வளவு பேரையும் மதம் மாத்திட்டாங்க, அவ்வளவு பேரையும் மதம் மாத்திட்டாங்க. என்ன காரணத்துக்காக மாறினாங்க, என்ன விஷயத்துக்காக அவங்க மாறினாங்க, அவங்க மாற வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படிங்கறது அங்க சிந்திக்கிறதே கிடையாது. அது அவங்களுக்கு, அல்லது நம்முடைய மதம் என்ன, நம்முடைய மதத்தினுடைய கோட்பாடு என்ன, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களும் அங்க சர்ச்சைக்கு வர்றது கிடையாது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, RSSல ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு, எல்லாரும் கேட்டுட்டே இருக்கணும். கேள்விங்கிறதே இருக்கக்கூடாது, சந்தேகமும் கேட்கக்கூடாது. அதுதான் RSS மெயினா. ஆமா ஆமா, அது வந்து ஒரு சர்வாதிகார அமைப்பு தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எல்லாம் சொல்லி தந்தது எப்படின்னா, ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுக்கறத விட ஒரு துப்பாக்கியை சுடுறதுக்குடைய தைரியத்தை ஒருத்தனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதா முக்கியம்பாங்க. அவனை துப்பாக்கி சுட்டுருவா அப்படின்னா, துப்பாக்கியை ஒருத்தன் தைரியம் இல்லாதவங்களை கொடுத்தாச்சுன்னா அவனால இதை இயக்க முடியாது. ஆனா வந்து ஒரு தைரியசாலியா இருந்தாச்சுன்னா நிச்சயமா அவன் துப்பாக்கியை வந்து தைரியம் கிடைச்சிருமா? நிச்சயமா கிடைச்சிரும், நிச்சயமா கிடைச்சிரும், நிச்சயமா. சாதாரணம். நான் என்ன, நீங்க பாத்தீங்கன்னா, நான் வீட்டுல வளர்க்கப்பட்ட போது, நான் என்னுடைய வீட்டுல என்னுடைய சூழ்நிலைகள் அடிப்படையா நான் எப்படின்னு கேட்டேன்னா, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஏதாவது அடிதடி நடந்துட்டு இருக்குது அல்ல ஏதாவது பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்ததுன்னா நான் ரொம்ப பயந்து வீட்டுல போய் பல மணி நேரம் ஆகும் நான் ஒரு சாதாரண நிலைக்கு வர்றதுக்கு. இப்படி ஒரு பயந்த ஒரு சுபாவம் கொண்ட நானு, அதுக்கு பிறகு நானே பல சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைக்கு நான் உருவாக்கப்பட்டேன். இந்த தைரியம் எங்க வந்து பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, அது வேற மாதிரி மாறும். மதம் மாத்தம் வராங்க, இந்த ஊர்ல இருந்து வராங்க, இங்க இருந்து வந்து பண்ணிருக்கேன். அதனால பல விஷயங்கள் நான் பண்ணனாலதான் பல வழக்குகள் வந்தது. சில வழக்குகள் பொய்யா கூட என்ன போட்டாங்க, என்ன வந்து என்னுடைய இதை கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது என்னை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது விரோதிகள் நிறைய இருந்தாங்க, எடுத்தாங்க. அதனால என்னை வந்து அழிக்கணுங்கிறது நோக்கத்தோட பல வழக்குகள், பொய் வழக்குகளும் போட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண, எல்லா கேஸும் அக்யூட்டல் ஆச்சு, வெளியே வந்துட்டேன். முஸ்லிம்ஸ் பத்தி, கிறிஸ்டியன்ஸ் பத்தி வேற என்ன சொல்லுவாங்க? முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்கன்னா, இதுதான் அவங்களுடைய விஷயம். என்னன்னா, அந்நிய நாட்டினுடைய ஒரு இந்தியன் கிடையாது, அவங்க இந்தியன்ஸ் கிடையாது, அவங்க வந்து அந்நிய நாட்டுல இருந்து வந்தவங்க. அவங்க வந்து அங்க இருந்து கப்பல் ஏறி இங்க வந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் கிறிஸ்டியனை விட்டுட்டு போயிட்டான், முகலாயர்கள் முஸ்லீம் விட்டு போயிட்டான், இப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வந்து இங்க இருக்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம பேசாம இருந்தோம்னா இதை வந்து கிறிஸ்தவ நாடுன்னு அறிவிச்சிருவான். நாம பேசாம இருந்தோம்னா அவன் இஸ்லாம் நாடுன்னு அறிவிச்சிருவான். இதை விட ஹைலைட்டா சொல்லலாம்னா, முஸ்லீம்ஸ் ஒரு குடும்பத்துல 10 பிள்ளை பெத்துக்கிறான். ஹிந்து வீட்டுல பாரு பிள்ளைய பெத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழியும் அவனுடைய மக்கள் தொகையோட விகிதத்துல பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் எங்க போயிருவான். அதனால நாமளும் வீட்டுல 4-5 பெத்துக்கணும்பா. RSS காரனுடைய, இந்துத்துவக்காரனுடைய ஐடியாலஜி இதுதான் இருக்கும். இந்தியாவில மக்கள் தொகை வந்து குறைக்கணும், குறையிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அரசு திட்டம் போட்டுட்டு இருந்தா கூட, அல்லது அதுதான் ஒரு அவங்களுக்கு போதுமான உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், இது எல்லாமே ஷெல்டர் கிடைக்கும், எல்லாமே இருந்தா கூட இதை பத்தி திங்க் பண்ணாம அவன் 10 பெத்துட்டு இருக்கான், 10 பிள்ளைய உருவாக்கிட்டு இருக்கான். ஸோ நீயும் அந்த பிள்ளை பெறதை குறைச்சிடாத அப்படின்றான். இது ஒரு விதமான ஒரு ஐடியாலஜியினுடைய ஒரு அடிப்படை வாதம். இது போக பாத்தீங்கன்னா, எத்தனை வருஷம் நீங்க இருந்தீங்க? 19 வயசு வரைக்கும் வந்தீங்களா RSSல? இல்ல, RSSல வந்து நான் சிவசேனா விடுறது வரைக்கும் RSSல தான் இருந்தேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, RSS ஒரு ஏக்கம். RSSல இருக்கிறதுனால சிவசேனால இருக்கக்கூடாது, அல்லது பிஜேபியில இருக்கலாம், அல்லது காங்கிரஸ்லயே கூட RSS காரன் இருக்கலாம். RSS அதை தடுக்காது. ஓகே, ஆமா, RSS காரனாரு எங்க வேணா போயிரு. அவ்வளவுதான். RSS சித்தாந்தங்களும் கொள்கைகளும் உனக்குள்ள இருக்கணும். நீ ஒரு RSS காரனா நிக்கணும். நாங்க ஒரு விசில் ஊதும் போது நீங்க எல்லாம் வந்து கிரவுண்டுக்கு வரணும். சங்கஸ்தான், சங்கஸ்தான் என்னன்னா, அந்த பரேட் நடக்குதுல்ல, ஷாகா நடக்குது இல்ல, அந்த கிரவுண்டுக்கு பேர் சங்கஸ்தானம். முதல்ல எல்லாம் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நாங்கெல்லாம் சின்ன பசங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் கதவு தட்டி தான் கூட்டிட்டு போயிருக்கோம் ஒரு காலத்துல, ஆரம்ப காலத்துல எல்லாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, நாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க ரெடியா நிப்பாங்க. இன்னைக்கு சில தேர்தல் விஷயங்கள், தேர்தல் காலத்துல தான் இவங்களால சந்திக்க முடியும் சில நேரங்கள்ல. அப்படி சந்திக்கும் போது நான் சின்னப்பா 8 வயசு 10 வயசு 12 வயசு 14 வயசு பையங்களை நான் கூட்டிட்டு வந்து சங்கஸ்தான்ல நிக்க வச்சு இவங்களுக்கு நான் போதிச்சேன்ல சில விஷயங்கள்லாம். அவன் இன்னைக்கு வந்து பெரிய RSS காரனும், பெரிய பாரதிய ஜனதா காரனும், தீவிரவாதியா நின்றுட்டு இருக்கிறான். அப்போ அவங்க எங்கிட்ட இந்த சிவசேனாலயும் கூட நிறைய இளைஞர்கள் இருந்தாங்கல்ல,
இருந்தாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் காரனாக அறியப்பட்ட ஒரு சிவசேனா காரனா தான் நான் இருந்தேன். அப்ப அப்படி ஒரு சூழ்நிலைகள் கேட்ச் தம் எங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன வயசுலயே பிடிச்சிடணும் ஆர்எஸ்எஸ்ல வந்து நீங்க ஒரு இயக்கத்துக்குள்ள சேர்க்கிறீங்க. அதுதான் சொன்னேன். அது பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. விவசாயம் செய்யப்படாத ஒரு விளைநிலத்துல முதல்ல பண்றக்கூடிய விவசாயம் தான் அது. விதைக்கப்படக்கூடிய விதை தான் மனசுல. இந்த விதை என்ன விதையா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க நான் சொன்னேன் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த எக்ஸசைஸ், பிசிக்கல் ட்ரைனிங், காலையில எந்திக்கணும், படிக்கணும். அப்புறம் வந்து விவேகானந்தருடைய புக்ஸ் எங்க உள்ள இன்சல்ட் பண்ணிடுவாங்க. அவரு இந்துத்துவ பார்ட்டி நடத்தல, அவர் இந்துஸ்தான்லாம் ஒன்றும் இதெல்லாம் அறிவிக்கணும்னு அவர் சொல்லலை, அல்லது அவர் மற்றவங்களை எதிர்த்து பேசல, இந்த மாதிரிலாம் பண்ணலை. அவருக்கு சில கொள்கைகள் இருந்த அனுபவங்கள் இருந்தது. அவரும் நிறைய விஷயங்கள் இது பண்ணார், எக்ஸ்போஸ் பண்ணார். விவேகானந்தம் சொல்லி தனியா ஒரு இயக்கம் இருக்குது, ராமகிருஷ்ணா மடம் இருக்குது. அவங்கெல்லாம் இதெல்லாம் பேசல. எங்க ஊர்லயே கூட வெள்ளிமலையில ஒரு ஆசிரமம் இருக்கு. பட் இன்னைக்கு அது ஆரம்ப கட்டத்துல இருந்த வெள்ளிமலை ஆசிரமம் வந்து இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இந்துத்துவவாதிகளுடைய ஒரு கூடாரமாக தான் அது அமைஞ்சிட்டு இருக்குது. முன்னாடி எல்லாம் ஆரம்ப கட்ட காலத்துல நான் சின்ன வயசா இருக்கக்கூடிய காலத்துல எங்க அம்மா பாட்டி இவங்கெல்லாம் சொல்லும் போது அந்த ஆசிரமத்தினுடைய வரலாறுகள்லாம் பார்க்கும்போது மதுரானந்தஜின்லாம் இருந்தாங்க. அவங்க ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஒரு பக்கமா இருந்துட்டு இருந்தது. அப்ப இது எல்லாமே இப்ப இதுக்குள்ளால வருது, இவங்க உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அமிர்தானந்த மையம்மா இருக்காங்க, மதுரானந்த சுவாமின்னு ஒருத்தவங்க தான் அங்க இருந்தாங்க நம்ம வெள்ளிமலை ஆசிரமத்துல. அமிர்தானந்த மையம்மா தெரியுங்களா, கேரளாவை சேர்ந்த அந்த அம்மா. அந்த அம்மாவெல்லாம் முழுமையா ஒரு ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு இயக்கத்துல தான் இருக்காங்க, அதுக்குள்ளதான் இருக்காங்க, வெளியில இல்லை. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு இதை மாதிரி ஆன்மீக அமைப்புகள் கூட இதனுடைய பின்பலத்துல இருந்தாதான் அவங்க தப்ப முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இவங்க உருவாக்கிட்டாங்க ஒரு பக்கம். பட் ஆப்போசிட் சைட்லயும் இப்படி இருக்கா இல்லையான்னு கேட்டாச்சுன்னா அது இருக்கத்தான் செய்யுது, அது இல்லைன்னு கிடையாது. இப்போ கிறிஸ்தவ மதத்துல கூட ஆர்சி இருக்காங்க, சிஎஸ்ஐ இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. இருக்கும்போது என்னன்னு கேட்டா அவங்க ஒரு சர்ச் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு மாசம் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க, கூட்டம் ஜெபம் பண்ணுவாங்க, கூட்டம் நடத்துவாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் நடத்துற ஒரு ஊர்வலத்துக்கு பாருங்க, போலீஸே தேவையில்லை, போலீஸ் பாதுகாப்பே தேவையில்லை. அவங்க ஒரு குருத்தோலையை தூக்கிட்டு போறாங்க, அல்லது ஒரு மெழுகுத்திரி ஏந்திட்டு போறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர்வலம் பாட்டு பாடிட்டே போறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு லைனா ஒதுங்கி அவங்க பாட்டுக்கு போவாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ எந்த எண்டிங் பாயிண்ட் எங்கேயோ அங்க வரைக்கும் அவங்க அந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. லேடிஸ் இருப்பாங்க, பெண் குழந்தைகள் இருக்கும், ஆண் குழந்தைகள் இருக்கும், பெரியவங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அதுல இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தன் கூட குடிச்சிருக்க மாட்டான், ரோட சரி பண்ண போக மாட்டான். அந்த இதுக்கு இந்த பக்கம் வந்து நீ இங்க வா, நீ இங்க போ, நீ நெல்லு, நீ இங்க வா அப்படின்னு அந்த வேலையெல்லாம் பார்க்க போக மாட்டான். ரோடு பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், அது பாட்டு அவங்க விஷயங்களை அவங்க பார்த்துக்குவாங்க. இவங்க நம்ம விஷயம் நம்ம போயிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டு இருப்பாங்க. அது யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அதனால பப்ளிக் நியூசன்ஸ் இல்லை. அங்க இவன் எவனாவது போய் பிரச்சனை பண்ணாதான் வருமே தவிர அங்க பிரச்சனை வராது. நம்பர் 1. நம்பர் 2, இத மாதிரி அவங்களுடைய அமைப்புகள்ங்கிறது இந்த மாதிரி ஒரு சாந்தமான சின்ன வயசுலயே பசங்களை கூட்டு போறதுன்றது ஒரு பிளான்டா தான் பண்ணுவாங்க சின்ன வயசுலயே. ஆமா, அவங்களுக்கு விட்டா கை குழந்தைக்கு கூட அவங்க கையில ராக்கி கட்டி விட்டுருவாங்க. கை குழந்தையா இருக்கும்போது கூட கையில இந்த ராக்கி கட்டுவாங்கல்ல. ராக்கி கட்டுறது சகோதரத்துவ கட்டப்படக்கூடியதுதான். பட் ஆர்எஸ்எஸ் கட்டக்கூடியது ஆர்எஸ்எஸ்ங்கிறத காணிக்கிறதுக்காக கட்டக்கூடியது. ஆர்எஸ்எஸ்க்குன்னு ஒரு கயிறு இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு குஞ்சம் இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு குஞ்சம் இருக்கும், மஞ்சள் கலர்ல ஒரு கயிறு இருக்கும். இது நம்முடைய வடநாட்டு இதுபடி சம்பிரதாயப்படி என்ன சகோதரத்துக்காக ரக்ஷாபந்தன் வந்து அண்ணன் தங்கச்சிக்கு கட்டுவாங்க. இது வந்து ஒரு சடங்கு, அது ஒரு நம்முடைய ஒரு பாரம்பரியமான விஷயம், அதுல தவறு கிடையாது. அப்போ ஆனா வந்து இதை என்ன பண்ண, இதை வந்து கையில எடுத்துட்டு ஒரு கையில அந்த ரக்ஷாபந்தன் அந்த மாசங்கள்ல தான் இவங்க கரெக்டா அதை பண்ணுவாங்க. அது ஒரு மாசம் இவன் நானே உட்கார்ந்து பல மணி நேரம் நூல்கள்லாம் வச்சு வெட்டி கட்டி பல ஆயிரக்கணக்கான நூல்கள் தயார் பண்ணி நான் நிறைய பேருக்கு கொண்டு போய் கட்டியிருக்கேன். நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே 10th ஸ்டாண்டர்ட் +1 +2 எல்லாம் படிக்கும் போது இந்த கயரெல்லாம் எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கட்டி விட்டுருக்கேன். நீங்க ஸ்கூல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்து போகும்போது உங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் இதெல்லாம் டிஃபரன்சஸ் எல்லாம் வராது? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அல்லது சண்டை பசங்களுக்குள்ள இவன் ஆர்எஸ்எஸ்ல இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம்? ஆர்எஸ்எஸ் பத்தி மத்தவங்களுக்கு தெரியாது இல்ல, எனக்கே அதை பத்தி அதனுடைய இம்பாக்ட் என்ன, அது என்ன இவ்வளவு பெரிய அமைப்பு, இது என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன எப்படி தயார் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க, ஒரு நண்பர், ஒரு குரூப் கிடைக்குது, எனக்கு குரூப் கிடைக்குது. அந்த குரூப் கிடைச்சதுதான் என்ன வேற லெவலுக்கு கொண்டு போச்சுது. சில இன்னொரு பேக்ரவுண்ட், எனக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் என்ன கொண்டு போனதுக்கு காரணமும் அதுதான், அந்த கூட்டம் தான். நான் கூப்பிட்டா 100 பேர் வந்துருவாங்க. இந்த இடத்துல பிரச்சனைப்பா அப்படின்னா, அன்னைக்கு செல்போன் இல்லாத காலத்துல கூட எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்கும். பிரச்சனை நடந்தாச்சுன்னா உடனே நமக்கு தகவல் வரும். நான் பெரும்பான்மை நான் ஆர்எஸ்எஸ் காரனா இருந்து மட்டும் இல்லை,
சிவசேனாக்காரன் ஆன பிறகுதான் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திச்சு அதிகப்படியான பிரச்சனைகளை ஈடுபட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இருந்தவர் வந்து அன்னைக்கு மாநில தலைவராக வந்து நாராயண்ஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்ப இல்ல, இறந்துட்டாரு. பட் நாராயண்ஜியை பார்த்தோம்னா சந்திரசேகர் ஆசாத் இருக்காருல்ல, அவர் நம்ம படத்துலதான் பார்த்துருக்குறோம். மீசையெல்லாம் வச்சு கையில ஒரு துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி அவருடைய அந்த உருவம், அவருடைய தோற்றம், கம்பீரம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். பேச்சு எல்லாமே இருக்கும். அப்ப அவரை முதல் முறையா நான் சந்திக்கணும். அவர் ஏன் என்ன சந்திக்கணும்னு விரும்புறாருன்னா, நான் இங்க ஆர்எஸ்எஸ் காரனா, சாதாரண ஒரு ஆர்எஸ்எஸ் காரனா இருக்கும்போது, ஒரு தொண்டனா இருக்கும்போது நான் பண்ணிட்டு இருந்த பல வேலைகள் அவருக்கு காதுக்கு போகுது. இந்த பையனுக்கு நிறைய பையங்க இருக்காங்க கூட, சில விஷயங்களை எடுத்து பண்றான் எப்படிங்கிறது. நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனா பேச முடியாது, இல்ல என்னென்ன பண்ணிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதை நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு வரும்போது என்ன யார் செலக்ட் பண்றாங்கன்னா, சிவசேனாக்காரங்க தான் செலக்ட் பண்றாங்க. பிஜேபி காரங்க கூட என்ன ரொம்ப அணுகல, ஏன்னா கொஞ்சம் தீவிரவாதம் அல்லது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நபர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அந்த சிவசேனாங்கிறது வந்து என்ன கையில் எடுக்குது. நாராயண்ஜிங்கிறவரை சந்திக்கிறேன், ரொம்ப அதிகமான ஊக்கத்தை. என்ன பண்ணீங்க, என்ன பிரச்சனை எல்லாம் பண்ணீங்க, எப்படி சிவசேனாவுடைய அபிமானத்தை? இல்ல நீங்க அது வந்து நீங்க உங்களுடைய கேள்வி வந்து என்னுடைய வாழ்வாதாரத்திலேயே ஜெனரலா கேக்குறேன். அதுதான் சொன்னேன்ல, இப்ப ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா சொல்லியாச்சுன்னா, நம்ம ஆர்எஸ்எஸ் காரனா ஒருத்தனை அடிச்சிட்டாங்க, அவனை திருப்பி அடிக்கணும், அவ்வளவுதான். அதை பண்ணக்கூடிய முதலாளா நீங்க இருந்திருக்கீங்க? முதலாள் இல்ல, நானும் ஒரு ஆளு. நீங்க அப்படியே என்ன உள்ள அனுப்பிடாதீங்க. அப்போ இதுதான் இதனுடைய ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு. ஆமா ஆமா, ரொம்ப என்ன வீட்டுல எனக்கு வந்து எதுவும் நான் வீட்டுக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருந்ததுனால, அப்பா ஒரு வேற அதிகாரியா இருந்ததுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. தேவையான போதுமான வசதிகள் இருந்ததுனாலே மற்றவங்களுக்கு எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. பொருளாதார ரீதியாகவும் நீங்க இருந்தது. ஒண்ணு நானும் என்ன உருவாக்கிக்கிட்டேன் மீன்ஸ் நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டா இருக்கட்டும், அல்லது மற்ற மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஏலங்கள் அது இது எல்லாத்துலயுமே ஈடுபட ஆரம்பிக்கிறது. இந்த பேக்ரவுண்டு தான் என்ன உருவாக்குது அந்த மாதிரி போகிறதுக்கு. புரியுது, ரைட். சில நேரங்கள்ல இப்பெல்லாம் வந்து சின்ன தலைவலி வந்தாலும் உடனே மாத்திரை போடுறோம். கொஞ்சம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, தலைவலினா மாத்திரையே போட மாட்டேன், காய்ச்சல்னா மாத்திரையே போடும், அது தானா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோதைரியத்தை நமக்கு உள்ளுக்குள்ளால ஊட்டி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்தது, எங்க அப்பா அம்மா கொடுத்தது இல்லை. எங்க அப்பா அம்மாவோ என்னுடைய வளர்ப்புலையோ ஸ்கூல்லயோ எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் கிடையாது அந்த தைரியங்கள்லாம். அதனால இப்ப அது பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம கூட வருது, டிராவல் பண்ணுது. எப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாட்டுக்கும் மற்றவங்களுக்கும் இது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு எப்ப ரியலைஸ் பண்ணணும், அப்பவே அதை விட்டு ஒதுங்கிட்டேன். சிவசேனா பாத்தீங்கன்னா, சிவசேனா ஆக்டிவ் மெம்பர்ன்றதால சிவசேனா. ஆமா, நாராயண்ஜிங்கிறவர். ஆமா, சந்திரசேகர் ஆசாத் சொல்றேன். ஆமா, ஒரு மாதிரி இருப்பாரு நாராயண்ஜிங்கிறவர், மிக கம்பீரமா இருப்பாரு. அவருடைய வரலாறு பயங்கரமான வீர வரலாறுகள்லாம் இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மண்டைக்காடு கலவரத்தை வந்து அடிக்கடி இன்செர்ட் பண்ணுவாங்க நம்ம இன்ஜெக்ஷன்ல. இந்த இந்துத்துவ ஐடியாலஜி எப்படி இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, மண்டைக்காடு கலவரத்துல தெரியும்ல, நம்ம இந்துக்கள் இருந்த வீடுகள்லாம் வந்து கிறிஸ்தவம் வந்து உடைச்சிட்டான் அப்படிம்பா, ரோட்ல எல்லாம் போறோம் இந்துக்கள் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி இதைதான் நான் காதால கேட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சில காலங்கள் ஆன பிறகு நான் வேற ஒரு லெவலுக்கு, செகண்ட் லெவல், தேர்ட் லெவலுக்கு நான் வரும்போது அந்த வழக்குகளை விசாரிச்ச உயர் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் கூட எல்லாம் நான் ரொம்ப நெருக்கமா பழகினேன். அவங்க கிட்ட நான் பல விஷயங்கள் நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நடந்தது ஆக்சுவலா, எதனால அந்த கலவரம் நடந்தது, அல்லது கலவரத்தினோட உண்மையான பின்னணி தான் என்ன, உண்மையில இந்துக்கள் அங்க அப்படி தாக்கப்பட்டாங்களா, அது தாக்கப்படுறதுக்கு உண்டான உண்மையான காரணம் என்ன, அங்க என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் ரியலைஸ் பண்ற பல புத்தகங்கள் இருக்கு. பலரும் அதை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, மண்டைக்காடு கலவரம் அப்படின்ட்டு. ஆனா மண்டைக்காடு கலவரத்தினுடைய உண்மையான இவ்வளவு பெரிய ஒரு அங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணதுல அந்த இயக்கங்கள் தான். இல்லைன்னா சர்வ சாதாரணமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடந்த பிரச்சனை மாதிரி அது முடிஞ்சிருக்கும். ஆமா, இயக்கங்கள்னா எல்லா இயக்கங்களும் தான், இந்து முன்னணியா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், சிவசேனாவா இருக்கட்டும், அல்லது எந்த இயக்கங்கள்ல இந்து வருஷத்தா இருக்கட்டும். சில இயக்கங்கள் பேர் மட்டும்தான் இருக்கு, வெளியே தெரியாதுன்னு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, நமக்கு விஸ்வ பரிஷத்து உங்களுக்கு யாரு, உங்களுக்கு ஒரு தலைவரை சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர் யாருமே தெரியும். நீ மீடியால தான் இருக்கீங்க, எனக்கே தெரியாது. அதான் உண்மை, தலைவர்லாம் இருக்காங்க. அது வேற என்ன ஆயிடுச்சு இல்ல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் அதுக்குள்ளால இருக்குது. ஸோ இந்த சிவசேனாங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அந்த ஒரு துடுப்பும் என்னுடைய ஒரு ஸ்பீடும் வந்து என்ன உள்ள. ஆனா சிவசேனா வந்து ஒரு மராத்தாஸ்க்காக ஆரம்பிச்ச ஒரு பார்ட்டி தான் நிச்சயமாக. ஆனா ஒரு பாயிண்ட்ல இந்த பாபர் மசூதி டைம்லலாம் அவங்க வந்து ஒரு இந்துத்துவாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டோட அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு.
அப்புறம் ஒரு முஸ்லீம் ஒரு நிகழ்ச்சியில பால் தாக்கரே கலந்துக்கும் போது அங்க ஒரு மேடர் ஆயிடுச்சு. இப்படி சில ஆமா ஆமா அப்படி சில வரலாறுகள்லாம் என்னாச்சுன்னா அது இந்துத்துவா டேண்ட் ஆச்சு. அது சாதாரண இயக்கமாக தான் இருந்தது. காங்கிரஸுக்கு அன்னைக்கே முதல்லயே சிவசேனா பார்ட்டி தொடக்கி வச்சதே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் முதலமைச்சர் தான். இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. இவன் ஏன் காங்கிரஸ் கூட போயிருக்காங்க நிறைய பேர் பேசுறாங்க. ஆமா அப்படி கிடையாது. அந்த இயக்கத்தை துவக்கி வச்சதே முதல்ல காங்கிரஸ் பார்ட்டி தான். அந்த காங்கிரஸ் பார்ட்டி தான் அந்த சிவசேனா வளர்றதுக்கு உறுதுணையா இருந்தது. கம்யூனிஸ்டுகளை அழித்தொழிப்பதற்கு தான் துவக்கப்பட்டது. அதுதான் உண்மை. அதுல மாடர் கூட நடந்தது. கம்யூனிஸ்ட் ஒரு மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் கூட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில கூட மாடர் பண்ணாங்க, சிவசேனா பண்ணாங்க. அந்த மாதிரி மாடர் எல்லாம் நடந்தது. இப்படி பல விஷயங்கள் சிவசேனா மகாராஷ்டிரால அது வேற சமாச்சாரம். அங்க உள்ள சூழ்நிலைகள் வேற. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வெளிநாட்டை சேர்ந்த நிறைய முஸ்லிம்ஸ் வந்தாங்க. உள்ளுக்குள்ள ஒரு மாஃபியா குரூப் இருக்கும். அந்த குரூப்போட அந்த விஷயங்கள் அதுல கேங் வார் இருக்கும். அதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. அது வேற. தமிழ்நாடுக்கு அது தேவையில்ல. தமிழ்நாடு சிவசேனா என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாடு சிவசேனா நான் என்னன்னா சிவசேனாங்கிறது ஒண்ணுதான். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது செகண்டா என்ன பண்ணேன்னா சிவசேனா ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டியா நான் கொண்டு வந்தேன். இண்டிபெண்டன்ட் பார்ட்டியா தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததுதான் என்னுடைய வேலை. அவங்க கண்ட்ரோல்லே நம்ம இல்லாம பட் அவங்களோட ஒரு டேர்ம்ஸ் மட்டும் வச்சுக்கிறது, ரிலேஷன்ஷிப் மட்டும் வச்சுக்கிறது மாதிரி ஒரு நிலையில பாத்துறீங்களா பால் தாக்கரே? ஆமா பாத்துருக்கேன். அவர் இருக்கிற அதே மேடையில நானே பேசியிருக்கிறேன். ஏன்னா தமிழ்ல பேச அனுமதிச்சாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நிறைய நிகழ்ச்சிகள் உத்தவ் தாக்கரேஜி கூட எல்லாம் பேசியிருக்கேன், பழகிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பால் தாக்கரே ஆமா பாம்பேல கூட சிவசேனாக்காரன் ஒரு முஸ்லீம் ஒரு தீவிரவாதியை மர்டர் பண்றது கூட நான் கண்ணால கூட பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு அனுபவங்கள் நமக்கு அன்னைக்கு இருந்தது அங்க பாம்பேல. பாம்பே அப்படிதான் இருக்கும். பாம்பே பொறுத்த வரைக்கும் அது வேற சூழ்நிலைகள். அதான் நான் சொன்னேன், எல்லை கடந்து நான் மேல வரேன். கன்னியாகுமரி நாகர்கோயில், அப்புறம் நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முழுமையா எல்லா இடங்களுக்கும் போறது. அப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இங்க தாண்டி சென்னை வந்துட்டேன். ஒரு நாராயணஜி இங்க இருந்தனால இங்க சென்னை வந்துட்டேன். சென்னை வந்தனால சென்னையுடைய தொடர்புகள், மற்ற ஆட்களோட தொடர்புகள், அப்படி இங்க இருந்து சென்னையில இருந்தாலே தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் நம்ம இதுல வராங்கல்ல. இல்ல சார், இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது ஒரு போராட்டம் நடக்கும், தெருவுல லைட்டு பிரச்சனை இருக்கும், சாக்கடை பிரச்சனை இருக்கும். இப்ப அதுக்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணலாம்னு கூப்பிடுவாங்க. போய் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறப்ப சிவசேனாக்கு டெய்லி ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, என்ன போராட்டம் பண்ணுவாங்க, என்ன வேலை பார்ப்பாங்க? என்ன போராட்டம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் ஆரம்பத்துல நான் இருந்த சிவசேனாவும் அதுக்கப்புறம் நான் இருந்த சிவசேனாவும் சொல்றேன். நான் நடத்திட்டு இருந்த சிவசேனா ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆரம்பத்துல நாராயணஜி தலைவராக இருக்கும்போது இருந்த சிவசேனால என்னன்னு கேட்டீங்கன்னா, மதம் மாற்றத்துக்கு எதிராக நோட்டீஸ் வெளியிடுறது, மதம் மாற்ற மாநாடு, சிவசேனா மாநாடு, இப்படி பசுவதை தடுப்பு மாநாடு, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தையும் செல்லைக்கரப்பையும் முதல்ல தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது சிவசேனா தான். நாராயணஜி தலைமையில தான் அது நடந்தது. ராமகோபாலன் இல்லையா? இல்ல அவர் அதுக்கு பிறகுதான் பண்றாரு. இந்து முன்னணி ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நாராயணஜி தான் பண்றாரு. அப்போ குளத்து மண்ணை வச்சு செய்து அதை கொண்டு போய் கரைச்சோம். அந்த மாதிரி இருந்தா இந்த பிளாஸ்டர் பரிசு இதெல்லாம் அன்னைக்கு வரல. அந்த மாதிரி வரல. அதுக்கு பிறகு பெங்களூர்ல எல்லாம் அதை போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம். அப்புறம் தான் இவங்க என்ட்ராகிறாங்க இந்து முன்னணியோடைய விநாயகர் சதுர்த்தி எல்லாம். அப்ப விநாயகர் சதுர்த்தி எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, அது விநாயகர் மாதிரில உள்ள பக்தியில இல்ல அது நடந்தது. முக்கியமான சப்ஜெக்ட் நான் அதை பேச விட்டுறக்கூடாது. ஏன்னா விநாயகர் மேல உள்ள பக்தியிலையோ அல்லது இப்ப அது ஈவன் கம்பேரிட்டிவ்லுக்கு கேரளா பாத்தீங்கன்னா, கேரளால சிவசேனா இருக்குது. அங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கும்போது வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்துருவாங்க. விளக்கெல்லாம் வச்சு வெளியில் நின்று வரவேற்பு கொடுத்து, தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்து, அந்த மாதிரி ஒரு சாமி வருது அப்படிங்கிறத ஒரு இதா பண்றாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் சிவசேனா. பட் அது ஒரு மைலேஜுக்காக தான் பண்றாங்க. அதுவும் உண்மைதான், ஒத்துக்கிறேன். பீப்புள் ரெகனைஸ்ட் ஆஸ் அ கணபதி. இங்க போற கணபதி, அங்க கணபதி ஊர்வலம் போதுன்னா அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொல்றதுங்க தான் இங்க இருக்கு பப்ளிக். குடிச்சிட்டு போவான், சண்டை போடுவான், பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு இருந்தது. என்னுடைய அனுபவத்திலேயே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு எங்க ஊர்ல நடக்கும்போது அந்த அது கிளம்பி நாகராஜா கோயில்கடையில இருந்து அப்படி கிளம்பி போகும்போது போகக்கூடிய வழியில எங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் ஹோட்டலு, முஸ்லீம்ஸ் கடை இருக்கோ அங்கெல்லாம் அந்த வாட்டர் பாக்கெட் தூக்கி வீசுறது, அவனை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, இதெல்லாம் கூட ஏன் ஆட்களே பண்ணியிருக்காங்க. ஆனா நான் அன்னைக்கும் நான் அவங்கள திட்டிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த பார்ட்டில எல்லாம் இருந்தா கூட, இதுல இருந்து வளர்க்கப்பட்டு வந்தா கூட என்னுடைய நண்பர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஒரு இவங்களுடைய டிராவல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் அவங்க கிட்ட போகும்போது நான் இப்படி எல்லாம் பேசிட்டோ இது மாதிரி அவங்க எதிராக செயல்பட்டுட்டோ அவங்க கிட்ட நான் போனேன்னா ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு ஜனநாயக உணர்வு பண்பு, அன்னைக்கே ஒரு செகுலரிசம் என்கிட்ட இருந்தது. அது ஒண்ணு. ரெண்டாவது, மெயினா பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 108 வரதுக்கு முன்னாடியே சிவசேனால நான் என்னுடைய தலைமையில் இருக்கும்போது 13 ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம். சிவசேனாக்கு ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம். அப்புறம் ஃப்ரீசர் பாக்ஸ் சர்வீஸ்,
அதெல்லாம் அப்பதான் வந்தது ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம். அதெல்லாம் கூட ரொம்ப ஒரு சின்ன ஒரு வாடகை வாங்கி தான் கொடுப்போம். ரொம்ப பாவம்னு ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். நானே ஆம்புலன்ஸ் ஓட்டியிருக்கேன், சில ஏழைகளுக்கு ரொம்ப அவசரம்னா சொல்லும்போது பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் பண்றது எதுக்காக பண்றோம், எதை வளர்க்கறதுக்காக பண்றோங்கிறத மறந்துட்டோம். அதுதான் அங்கதான் விஷயம், அங்கதான் பிரச்சனையே. அப்ப என்ன ஆகுது, நம்ம அதை ரியலைஸ் பண்ணல. நம்ம இது சார் இதுதான் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம். ஆனா ரத்த வங்கிகள் RSS சேர்ந்தவங்களும் வச்சிருந்தாங்க. ஆனா அங்க போனா ரத்தம் வாங்குறதுக்கோ ரத்தம் கொடுக்கறதுக்கோ அல்லது ரத்தத்தை டெஸ்ட் பண்றதுக்கோ கூட அங்க தேவை, அங்க கரெக்டா என்ன ஃபீஸோ அதை அவங்க கரெக்டா வாங்கி தான் பண்ணுவாங்க. அங்க இவன் பாவப்பட்டவன் ஃப்ரீ, RSS காரன் BJP காரன் இல்ல வேற இந்து முன்னணிக்காரன் அங்க பாக்குறது இல்லை. அந்த இதுவே கிடையாது, அவங்க இதுல கிடையாது. பட் நம்ம பண்ணும்போது அதெல்லாம் பண்ணேன். நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு, ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்குது. கோயம்புத்தூர்ல கூட நான் போய் விநாயகர் சதுர்த்தி அது இதெல்லாமே நிறைய பண்ணியிருக்கிறேன். அங்கே உள்ள நிறைய இளைஞர்கள் கோயம்புத்தூர்ல எங்கிட்ட ஈர்க்கப்பட்டு நல்லா இருந்தாங்க, நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் அங்கேயுமே ஒரு பீஸ் கமிட்டின்னு ஒன்று உருவாக்குறாங்க. சில பிரச்சனைகள் வந்துன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிட்டி கமிஷனர் என்னதான் கூப்பிடுவார். விஸ்வநாதன் சார்லாம் இருந்தார், அங்கே சிட்டி கமிஷனரா இருந்தார். அப்புறம் இங்க சென்னையில எல்லாம் இருந்தார். அவர் அங்க இருக்கும்போதெல்லாம் கூட என்னை கூப்பிட்டு சிவாஜி கொஞ்சம் வந்துட்டு போயிருங்க அப்படிம்பாரு. ஏன்னா நான் நம்ம ஆளுகிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி, எதுக்குப்பா அவன் வாசல்ல கொண்டு வச்சுட்டு இருக்கேன். இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு சார் ரூபா கேட்பாங்க சார். ரூபா கேட்கும்போது ரூபா கொடுக்கலன்னா உன் வீட்டுக்கு முன்னாடி நாங்க விநாயகரை வச்சிருக்கோம்னு மிரட்டியிருக்காங்க. உன் கடைக்கு முன்னாடி விநாயகரை வைக்கிற நீ பாக்குறியா? 10 நாள் நாங்க அதுல விநாயகரை வச்சு பாட்டு போட்டு அதுல சுண்டல் வைக்கிறோம், நீ பாக்குறியா அப்படின்பா. அப்ப அவன் என்ன யோசிப்பான், நம்ம கடைக்கு முன்னாடி 10 நாள் கொண்டு விநாயகரை வச்சு இது பண்ணிட்டு பந்தல போட்டான்னா நமக்கு வியாபாரம் பாலா போயிடும், வாழ்வாதாரம் போயிடும். உனக்கு என்னப்பா வேணும்? மிரட்டி காசு கேட்கறாங்க விநாயகர் சதுர்த்திக்கு. ஆமா, அது தாளாளர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க, மனம் கொடுப்பாங்க. சிலர் நம்ம ஏரியால ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சரி கொடுக்கலாமேன்னு சொல்லி கொடுப்பாங்க. மிரட்டி காசு வாங்குறது, உன் வீட்டு முன்னாடி உன் கடை முன்னாடி விநாயகர் வச்சிருவோம் அப்படின்னு பேசி வைக்கிறது. அது மாதிரி அந்த ரசீதெல்லாம் ஒரு இது பண்றாங்கல்ல, டொனேஷன் ரெசிப்ட்ல எல்லாம் கூட அந்த ரெசிப்ட்ல நம்மளே இப்போ உங்ககிட்ட நான் டொனேஷன் கேட்கறேன்னா நீங்க விரும்பி தான் எனக்கு தரணும். அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க, இவன் எழுதி கொடுப்பாங்க. ஆமா ஆமா, இது ஒண்ணு. அப்புறம் இது இப்படி பயங்கரமா இது ஒரு இதா நடந்துகிட்டு இருந்தது. ரெண்டாவது என்னன்னா, நான் இந்த விநாயகர் சதுர்த்திலாம் நடந்து டயர்டாயிட்டேன். டயர்டான பிறகு நாராயண்ஜி இருக்கும்போது என்னுடைய ஃபேஸ் வேற, என்னுடைய வேலை வேற மாதிரி இருந்தது. இந்த மேக்சிமம் சொன்ன மாதிரி இந்த வசூல்ராஜா சொன்ன மாதிரி பாதி வரைக்கும் அடிப்படையிலே போயிடுச்சு பிரச்சனை எல்லாமே. பல வழக்குகளையும் சந்திக்க வேண்டி இருந்தது. எதனால வழக்குகள்லாம் உங்க மேல? வழக்குகள் வரும்ல சார், நம்ம ஆக்டிவா இருக்கிறோம், போறோம், 10 பேர் 15 பேரோட போறோம், கேரி பண்றோம், எடுக்கிறோம், அதெல்லாம் பார்ட்டி. சிவசேனாங்கிறது அதுல இல்லாம இருக்குமா? சிவசேனால தானே இருக்கும், வேற எங்க இருக்கும்? RSS காரங்க கூட ஒண்ணு இருக்காது, BJP காரங்கிட்டே இருக்காது. நீங்க பெரும்பாலும் பாருங்க, யாரு வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள்? RSS பிரமுகர், BJP பிரமுகர்னு தான் போடுறாங்க. சிவசேனா பிரமுகர் ஒருத்தனையும் போடலையே, VHP போடலையே, திருப்பி வெட்டுவான். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. இங்க அப்படி இல்ல. அதனால எவ்வளவோ பேர் இந்து இயக்கங்களை சேர்ந்தவங்க படுகொலை செய்யப்படதான் செய்யறாங்க. அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திருப்பி என்னைக்காவது ஏதாவது நடந்தது, ஏதாவது ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்ல முடியுமா உங்களால? பழனி பாபா கொலை வழக்கு நடந்ததுன்னா, பழனி பாபா கொலை வழக்குல அவர் எல்லாருமே இது பண்ணாங்க. அவர் யாரையுமே மதிக்கல. அவர் எம்ஜிஆரை கூட பேசும்போது அவன் இவன் தொப்பிக்காரன் எல்லாம் பேசுவாரு. ஜெயலலிதாவை மதிக்கல, முன்னாள் CM அவங்கள மதிக்கல, அம்மாவை மதிக்கல. இப்படி அவர் யாரையுமே மதிக்காம ஒரு போக்கு, அவரோட அரசியல் போக்கு இருந்ததுனால அது ஒரு மேல் மட்டத்துல ஒரு பிளான் பண்ணி கீழ் மட்டத்துல யாருன்னே தெரியாதவங்க பண்ணாங்க. அதுதான் உண்மை. அவர் உண்மையிலே சொல்ல போனா அவர் தான் உண்மையான சர்க்குலர் ஒரு பர்சன். அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார், எல்லாமே நடுநிலையா பேசுவார். எல்லாம் இஸ்லாமும் வாடா, எல்லாம் இதுதான்டா உண்மை, வாடா, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நில்லுடாம்பார். அவர் ஏதோ என் கடமை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு கீழே இறங்கி அந்த கூட்டம் நடத்தணும், பட்னி கிடக்கணும் அவருக்கு தேவையில்லை. அவர் அவ்வளவு பெரிய வசதி உள்ளவர், செல்வந்தர். அன்னைக்கு இந்த மாதிரி மீடியா பப்ளிசிட்டி அவருக்கு தேவையில்லை. மேல போய் ராஜீவ்காந்தியை பார்த்துட்டு வருவார், ராஜீவ்காந்திக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வருவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இங்க லோக்கல்ல ஊரா போய் ஆளை சேர்க்கணும்னு அவசியம்லாம் அவருக்கு கிடையாது. அவர் கேட்டிருந்தா நல்ல மினிஸ்டர் போஸ்ட் கொடுப்பாங்க, ராஜ்யசபா MP கொடுத்துருப்பாங்க, அல்லது ஏதாவது வேற என்ன போஸ்டிங் வேணாலும் அவர் கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு படைத்த மனுஷன் தானே. அப்ப அவரை கொன்னதுங்கிறது ஒரு RSS தேவைக்காக மட்டும் இல்லை, அதிகார வர்க்கத்தினுடைய அவர் இருந்தாச்சுன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைங்கிறதுனால நிறைய பேருடைய ஆதரவோட செய்யப்பட்டதாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்ததுன்னு நான் சொல்ல முடியாது, இருக்கலாம். ஆமா, அது இருந்தது. பட் இப்படிதான் டிராவல் பண்ணிட்டு வருது. இது மொத்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்ல மாதிரி உண்டான கோட்பாடுகள் தான் இளைஞர் மனசுல விதைக்கப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயங்களும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் பெந்தகோஸ்காரங்க இருக்காங்க. பெந்தகோஸ்காரங்களும் இவங்களும் ஒண்ணுதான், நம்ம ஆட்களும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆட்கள் நான் இப்ப சொல்ல முடியாது. நான் இப்போ ஒரு காங்கிரஸ்காரனா வந்து பேசிட்டு இருக்கேன். அதாவது அன்னைக்கு வந்து அவங்களும் ஒண்ணுதான். எப்படி ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு எடுக்கிறாங்க, ஒரு வீட்டுல அல்லது குடித்தனம் நடத்திட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க இருக்கணும், கீழே இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஆட்கள் இருப்பாங்க. அதெல்லாம் எதையும் பாக்குறது கிடையாது. இப்ப இந்த ஸ்பீக்கர் செட்லாம் வைக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் அது இதெல்லாம் வந்ததுனால ஓரளவு ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. இல்லைன்னா இவன் தொந்தரவு தாங்க முடியாது சார். ஆமா, இவனும் பெரிய டெரரிஸ்ட் தான். ஆனா இவன் அடிக்க மாட்டான், யாரையும் வீடை தீ வச்சு கொளுத்தணும்னு நினைக்க மாட்டான், அல்லது யாரையும் கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அதுல எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இவனோட அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, அதை விட மேலானது பயங்கரமான சத்தம் இல்லை. அவன் அந்த சத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி அமைதியா நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி நல்லவங்க கிடையாது. ஆமா, ஏன்னா அவங்க இது புத்தம் சமயம் கச்சாமின்ங்கிற மாதிரி இருக்காங்க. ஜெயின மதம் மாதிரிக்கும் மேல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ணியே உடம்பு சரி பண்ணிடலாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் போயிடுறாங்க. அது அவங்களோட மித்து. பட் அது ஒரு இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் பெந்தகோஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்ப நீ ஏன் டாக்டரா இருக்கணும் இல்லையா? அப்படி போயிடலாம். மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அடிப்படையான சமாச்சாரங்கள் என்னன்னா, மதங்கிறத எப்படி கொண்டு வராங்கன்னா, ஜாதிகளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஹிந்துன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இதுதான் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். ஜாதியை பாதுகாக்கிறதுக்கு மதம் தேவை, அதுக்கு பேரு ஹிந்து மதம். அப்ப நீங்க நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். ஆர்எஸ்எஸ்ல இருந்தப்போ ஜாதியை பத்தி பேசுறது இல்ல, அங்க அது வந்து காணிச்சுக்கவே இல்லை. ஆனா என்னுடைய ஊர்ல ஒரு சம்பவம் நடந்தது, நான் அதை ஓப்பனா சொல்றேன். எங்க ஊர்ல நான் சாகா நடத்திட்டு இருந்த இடம் வந்து ஒரு ஒரு மேல்தரப்பு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு கோயிலோட நிலத்துலதான் ஷாகா நடந்துட்டு இருந்தது. அந்த ஷாகா நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஊர்லயே தான் பக்கத்து ஒரு 2 தெரு தாண்டி ஒரு சமூகம் இருந்தது. அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லப்படக்கூடியவங்க. அவங்கள வந்து நான் என்ன பண்ணேன்னா, எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களே 2-3 பசங்களை கூட்டு வந்தவொடனே இங்க ஆர்எஸ்எஸ் ஷாகா நடத்தக்கூடாதுட்டாங்க. எனக்கு அன்னைக்கு 16 வயசு. எனக்கு அவ்வளவு ஆழமா சிந்திக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லைன்னா கூட என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்கள இங்க கூட்டிட்டு வந்ததுதான் நிறுத்த சொன்னதனுடைய காரணம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுது அவங்களுக்கு. இந்த ஷாகா நடத்துற இடம் வந்து மேல் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லக்கூடியவங்களுடைய கோயில் நிலம். அங்க இருந்து நான் ஆளை கூட்டிட்டு வந்து இங்கே ஷாகா நடத்தினதுனால இங்க ஷாகா நடத்தக்கூடாதுட்டாங்க. அவனெல்லாம் அந்த பயங்களெல்லாம் கூட்டு வந்து இங்க வந்து ஷாகா நடத்துறான் அப்படின்னாங்க. நிறுத்தப்பட்டது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா ஆர்எஸ்எஸ்ல? இருக்காங்க, விஷயம் தெரியாம இருக்காங்க. இப்ப நானும் இருந்தேன்ல, நானும் அதுலயும் இருந்து ஒரு ரியலைஸ் ஆயிட்டேன். ஒரு சங்கர சுப்பு சார் மாதிரி ஒரு சிறந்த வழக்கறிஞர், ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கிட்ட நான் சேர்ந்ததுனால என்னுடைய பல சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டது. சார் எனக்கு கோச்சிங் பிரீச்சிங் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆனா அவர் படிக்கிற புக்ஸ், அவர் நடைமுறைகள் இதெல்லாம் பார்த்து நான் இதுல இன்னும் இருக்குன்ட்டு. ஆனா கம்யூனிஸ்ட் நபர்களால நான் இருக்கப்படல, கம்யூனிஸ்டத்தால இருக்கப்பட்டேன். ஏன் வெளியே போறதுக்கான அது காரணம் என்னன்னா, நீங்க ஒரு ஈர்க்கப்பட்டு அது எப்படி இருந்தாலும் அந்த ஐடியாலஜி கூட தான் டிராவல் பண்ணுவோம். அதாவது வந்துட்டோம் இருந்துடலாம் அப்படின்னு இல்லாம சில காலம் சிறைவாசம் இருந்தது. சில காலம் சிறைவாசம் இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன வந்து இந்த அமைப்புகள்லாம் இருந்து நீங்க அப்பப்போ சிறைக்கு போயிட்டு வர்றதுன்றது அப்பப்போ சில காலங்களே இருந்திருக்கேன். அப்படி சிறையில இருக்கும்போது கூட என்ன வந்து பார்க்க வரக்கூடியவங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க இந்துத்துவவாதிகள்லாம் முதல்ல வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல. அப்புறம் அவங்களுடைய அந்த என்ன வந்து சந்தித்ததனுடைய விகிதம் கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் செகண்ட் என்ன பார்த்தது எல்லாமே வந்து என் வீட்டை சேர்ந்தவங்க, என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது போக அந்த இன்னொரு வேர்ல்டுல எனக்கு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, எனக்கு இன்னொரு பின்னணி இருக்குல்ல, அந்த பின்னணியை சேர்ந்த பசங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அவங்க தான் வந்து நான் உள்ள இருந்து இந்த புக்கை ஒரு 1,00,000 புக் அடிப்பா, அதை அடிப்பா, இதை அடிப்பா, அங்க போப்பாங்கன்னா உள்ள இருந்து சொல்றது வைக்கிறது எல்லாமே நான் எனக்கு இருந்தது. உள்ள இருந்தே சில விஷயங்கள் நான் வெளியில இயக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தேன். அந்த மாதிரி இயக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த இந்துத்துவ அமைப்பு கிடையாது. நான் என்னுடைய பர்சனல் ஃபோர்ஸை தான் நான் இந்துத்துவாக்கு செலவு பண்ணியிருக்கேன். அப்படி நடந்தது சில காலங்கள். அது ஏன்னா நான் இந்துத்துவ மேல இருந்த அவ்வளவு ஈடுபாடும் நம்பிக்கையும். சாதாரணமா பேசக்கூடியவங்க கூட என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன்னா கொஞ்ச நேரத்துல நான் அவன் இந்த பக்கம் வந்து என் பின்னாடி லைன்ல நின்று சொல்லிடுவேன். அப்படி இருந்தது. அது ஒரு சூழ்நிலை இருந்தது. அது ஒரு காலகட்டங்கள் போய்கிட்டே இருந்தது. அதுக்கு அடுத்த டேர்ன் வந்து ஒரு லாயர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எங்க அப்பா வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆசைப்பட்டாரு. இல்ல இப்போ உங்களோட அத்தானுடைய மரணம் அது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது, என்ன இப்படி நடக்குதுன்றது. அது உங்களை ஒரு ஐடியாலஜி பக்கம் தள்ள. ரொம்ப சின்ன பையன். ரொம்ப சின்ன பையனா வந்திருக்கீங்க, இதுக்குள்ள போயிட்டீங்க.
இப்போ ஜெயில போயிருங்க, ஜெயில இருக்கும்போதும் உங்களுக்கு இந்துத்துவ ஐடியாலஜில தான் இருக்கீங்க. ஆமா ஆமா. எப்போ இதுல இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்ற அந்த எண்ணம் அது எதனால வந்துச்சு? அது எதனால வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் டாப் லீடரா இல்லை, எனக்கு மேல நிறைய பேர் இருந்தாங்க. நாராயண்ஜி இருந்தாரு, அவர் என்ன கமாண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இதை செய்யும் பாரு, அதை செய்திருவேன், அதை இதை முடிக்கணும் பாரு, அவர் பேசுறதே ரசிச்சுட்டு இருப்பேன். அவருடைய ஃபேனா யோசிக்கலாம் மாட்டீங்க போய் செஞ்சு? ஆமா, அவருடைய ஃபேனா இருந்தேன், அவருடைய ஒரு தீவிர பக்தனா இருந்தேன். அவர் ஒரு பெரிய சிறந்த சிவபக்தன். அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேங்கிற அந்த மாதிரி தான் இருந்தது. அவருடைய முதல் ஆள் நான் தான். அவர் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அதுல நான் முதல் ஆள் நான் தான். எல்லாத்தையும் முதல் ஆளா நின்று செய்யறது நான் தான். அப்படி ஒரு அவர் வந்து உண்மையில சொல்ல போனா அவர் என்ன மாதிரி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இறந்த அன்னைக்கு கூட்டமே இல்லை. கடைசி காலம் அவருடைய காலம் வந்து ரொம்ப வயசாகலாம் இறக்கல, சின்ன வயசுல தான் இருந்தார். வித்தின் 40+50 தான் இருந்தார். ஆனா அவர் இறக்கும்போது பெரிய கூட்டமே இல்லை, அதுக்கு பெரிய ஒரு கூட்டங்கள் நடைபெறல, எதுவுமே இல்லை. அப்ப இவ்வளவு அவர் ஒரு பெரிய ஒரு டெடிகேட்டட் இந்துத்துவா பார்ட்டி அவர் பேசன். அவரு அவ்வளவு இந்துத்துவாக்கு அவ்வளவு பண்ணியிருக்காரு, அவ்வளவு தீவிரமான ஆள். ஆனா அவரு RSSல இருந்து வெளியே வந்து, இந்து முன்னணியில இருந்து வெளியே வந்து சிவசேனா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதே சிவசேனா வந்து பிஜேபிக்கு எதிராகவே தான் எல்லாமே செயல்பட்டு இருந்தது. பத்மநாபுரம் தொகுதியில பிஜேபிக்கு எதிராக கேண்டிடேட் போட்டு அவங்கள தோக்கடிச்சோம், வேலாயுதனம் இல்லையே. அப்புறம் இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பிஜேபியை வந்து தோலுரிப்போம்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டம். பிஜேபி உண்மையான இந்துத்துவம் கிடையாது அப்படிங்கிறது தான். இந்துத்துவம் வந்து இவங்க தீவிரமா இருக்கு இல்லையா, தீவிரம் அவங்க உறுதியான நிலைப்பாடு அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அப்படி இருந்தாதான் எங்க பார்ட்டியை நாங்க ரன் பண்ண முடியும், அரசியல் கொண்டு இன்னைக்கு இப்படி ஒரு ஆட்சிக்கு எல்லாம் வர முடியுங்கிறது அன்னைக்கு அவங்களுடைய ஐடியா அதுதான். அதனால அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க ஸ்டாண்ட் அவங்க ஓகே. பட் நாம என்ன சொல்றோம், நீ உண்மையான இது இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நீ சரியான இந்துத்துவவாதி கிடையாது, நீ வந்து பல இடங்கள்லயும் காம்ப்ரமைஸ் ஆகி போகக்கூடியவர் அப்படிங்கிறத சிவசேனா சொல்லிக்கிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாம் இந்த சைட்ல தான் நம்ம நிக்கிறோம். பிஜேபியோட நம்ம இப்போ நிக்கிறதே இல்லை, ஒண்ணு எதிராக தான் நிக்கிறோம். பட் RSS காரனாவும் இருக்கிறோம். RSSக்கு அது எதிர்ப்பு இல்லை. அது நீங்க நீ RSS காரனா இருந்தா போதும், நீ நாங்க கூடும்போது வர போற ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தா கூட சில தேர்தல் நேரங்கள்ல சில RSS உயர் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த தேர்தலில் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, ஒரு கிறிஸ்தவ MP ஆயிடுவான், ஒரு கிறிஸ்தவ MLA ஆயிடுவான், நீங்க வந்து அவங்களுக்கு எதிராக வேலை செய்யும்போது, அதனால நீங்க வந்து அதுக்காகவாது நீங்க வந்து கொஞ்சம் இதாயிருங்க, இல்லைன்னா நம்ம மாவட்டமே, கன்னியாகுமரி மாவட்டமே இனி வந்து ஹிந்துக்களே வாழ முடியாத ஒரு மாவட்டமா போயிடும் அப்படிமா. அதாவது நம்முடைய அந்த உணர்ச்சிகள் பொங்குற மாதிரி வார்த்தைகள் வரும், புரியுதா அவங்களுக்கு? ஆமா ஆமா, கிறிஸ்தவன்லாம் வளர்ந்துருவான், அப்புறம் நம்ம ரோட்ல ஒரு கோயில் இருக்காது, ஒருத்தர் நம்ம போய் சாமி கும்பிட முடியாது. இப்படியே சொல்லி 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 நம்ம மைண்டுக்குள்ள ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம ஃபுல்லா ஸ்ட்ரென்த் ஏற்றிடுவாங்க. அந்த வெறுப்புலே இருப்போம், கிறிஸ்தவனை பார்த்தாலே ஒரு வெறுப்பு. நான் அப்படி இல்லை ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு ரெண்டு ஃபேஸ் சாதாரணமா இதான் நடக்கும். எனக்கு 2 ஃபேஸ் சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த ஃபேஸ் எல்லாம் அப்படிலாம் இருந்தா கூட இன்னொரு ஃபேஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாரும் என் கூட இருக்காங்க. இன்னைக்கு என்னோட இன்கம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நாகர்கோவில் அந்த திருநெல்வேலி மற்ற ஏரியாக்கள்லாம் குற்றாலம்லாம் பார்க்கும்போது அங்கெல்லாம் பல பிசினஸ் பண்ணியிருக்கேன். டோல்கேட் அது இது சமாச்சாரங்கள் நிறைய பிசினஸ் எல்லாமே எடுத்து பண்ணியிருக்கேன். ஆனா அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு இவங்கெல்லாம் வேணும். இதுல இருந்து எனக்கு வருமானம் வந்தது என்ன நான் பாதுகாக்க முடியும்? என் கூட இருக்க 10 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியும், அவங்க பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ண முடியும் இவங்கள்ட்ட. புரியுதா அவங்களுக்கு? இவங்களால நமக்கு வருமானமே இருக்காது. இவனுடைய சித்தாந்தமே எப்படி இருக்கணும்னா, ஜனநாயகம், நீ எப்பவுமே பட்னிக்காரனா தான் இருக்கணும், நீ எப்பவுமே பிச்சைக்காரனா தான் இருக்கணும். பிச்சைக்காரன நீ உறுதியான பிச்சைக்காரனா இருக்கணும்பா, நீ வளர்ந்துடக்கூடாது. இந்துத்துவ பொறுத்த வரைக்குமே அதுதான். இது ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நான் வந்து ஒரு சமூகத்தோட பேர் சொல்லல, அவங்க கிட்ட நான் ரொம்ப நெருக்கம். திருநெல்வேலி தென் தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு டாமினேட் கேஸ்ட். அவங்களோட இதுல எல்லாருக்கிட்டையுமே நான் பரமக்குடிக்கும் ஜான் பாண்டியனும் குடும்பம், பசுபதி பாண்டியனும் கூட என்ன வளர்த்து விட்டது பசுபதி பாண்டியனும் ஜான் பாண்டியனும் தான். ஆமா, ஜான் பாண்டியன் ஒரு நெருக்கமான ஒருத்தர், பசுபதி பாண்டியன் ரொம்ப க்ளோஸ். அதனால என்ன பல வழிகளில் என்னை காப்பாத்திருக்காங்க அவங்க. ஆனா இது போக நான் அந்த மற்ற சமூகத்தோடு சேர்ந்தவங்ககிட்டே நான் ரொம்ப க்ளோஸா இருந்தேன். அப்போ சென்னையில நான் இருக்கும்போது நம்ம சவுத்ல இருந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் இங்க வராரு. அப்புறம் நாங்க எல்லாம் வந்து காலையில இங்க வல்சரவாக்கத்துல தான் ஒரு வீட்டுல வராண்டால ஊஞ்சல் போட்டு ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்காரு. இதுல எல்லாம் இவ்வளவு சட்டத்தட்டையா மோதிரம் எல்லாம் போட்டு கழுத்துல செயின் எல்லாம் போட்டு இவ்வளவு பெரிய முடியெல்லாம் வச்சு, அப்ப உங்களுக்கு யாருன்னு ஐடென்டிஃபை ஆயிருக்கும், தெரியும்ல, இப்படி போது இங்க கொஞ்சம் முடி விட்டாலே யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த காஸ்ட் அப்படி உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துட்டு அப்படி ஃபோன் போடுறாரு, ஸ்பீக்கர்ல போடுறாரு. ஸ்பீக்கர்ல போட்டோன்னா ஒரு பாட்டு பாடுது. என்ன பாட்டுன்னா, எனது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்னு ஒரு பாட்டு உண்டுல்ல, பழைய பாட்டு.
அது எம்ஜிஆர் பாட்டு தானே அது. ஆமா, அந்த பாட்டு பாடுது. பாடின உடனே நான் மற்ற சமூகத்தை சேர்ந்தவன்னு அவருக்கு தெரியல. எல்லாருமே அதே தான் நினைச்சிட்டு என்ன சொல்றாரு, இந்த டேஷ் சமூகத்தை சேர்ந்த வச்சிருக்க பாட்டை பாரு அப்படின்றாரு. இவருக்கு அவன் வேலை பார்க்கறான். ஆனா இவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, இந்த பய வச்சிருக்க பாட்டை பாரு அப்படின்றான். இந்த ஜாதி பேரை சொல்லி மீடியால சொல்ல முடியாது இல்ல, சொல்லக்கூடாது இல்ல, அந்த பய வச்சிருக்க பாட்டை பாரு அப்படின்றான். சொன்ன உடனே திருப்பி அவன் ஒன்று ஃபோன் எடுத்துடுறான். ஃபோன் எடுத்தோடனே ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. யூரியா போட்டியா அதை போட்டியா, உன்னை நம்பி தான் நான் வந்தேன் மெட்ராஸுக்கு, 4 நாள் இருப்பேன், நீ எல்லாம் பார்த்துக்கோ, அதை பார்த்துக்கோ, அதை பார்த்துக்கோ, அதை எடுத்து இங்கே கொடுத்துரு அது இதெல்லாம் சொல்றேன். சரியான்றாங்க சொல்றான். ஃபோனை வச்சிடுறாரு. அப்போ எவ்வளவு விஷத்தனமான உனக்கு உள்ள மனசுக்குள்ள அவன் இந்த பாட்டை ஒரு ரிங்டோனா வச்சிருக்காருங்கிறத உனக்கு பிடிக்கல, சகிக்க முடியல, சினிமா பாட்டுன்னு திங்க் பண்ண முடியல உன்னால. அவன் இந்த பாட்டு வச்சுட்டானே அப்படின்னு. அதுவும் ஜாதி பேரை சொல்லி, இதுதான் இந்த ஜாதி. இந்த ஜாதி எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்துத்துவோட வேலை. கவர் பண்ணணும். இப்போ சார் நீங்க இருக்கீங்க, நான் உங்களை வந்து வாடா போடான்னு பேசிட்டே இருக்கிறேன். நீங்க டக்குன்னு ஒரு நாள் ஒரு வேலைக்கு போயிட்டீங்க எடுத்து உங்களை நான் சார்னு கூட முடியாது இல்லை, அப்புறம் மனநிலை வராது இல்லை. இதுதான் பிரச்சனை. இது வராம இருக்கணும்னா நாம ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கணும். அதுதான் இந்து மதம். இந்து மதத்துக்குள்ளால இருக்கிறது, இந்து மதத்தை நம்பிட்டு இருக்கக்கூடியவை என்னைக்குமே வந்து அப்படி குனிஞ்சு நின்று பழகிட்டான். அந்த அவரோட டெத்தை சொன்னீங்க, அதுல யாருமே வரல. அவங்களுக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் இதுல இருக்க வேணான்றது அங்கதான். இல்ல அதுக்கு பிறகு அதுக்கு செகண்ட் பார்ட் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் இறக்குற அன்னைக்கு நான் ரிலீஸ் ஆகி வந்து இந்த மாதிரி அவருக்கு டெத்துக்கு யாருமே போகல. இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு மனநிலையில இருந்தேன். இப்படி இவ்வளவு ஒரு டெடிகேட்டட் பர்சன் ஒரு இந்து சொசைட்டிக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு, எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன், எதுவுமே சம்பாதிக்கல. அவரை ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா, இவர் முதல்ல கல்யாணம் வேண்டான்னு தான் இருந்தவர். அந்த ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரக்கா இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாதும்பாங்க, கல்யாணம் பண்ணவங்களும் பிரச்சாரக்கா இருக்கக்கூடாதும்பாங்க. அது மற்ற பொறுப்புகள்ல இருக்கலாம். இவர் அப்படி இருந்தவர். அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு சன்னியாசம் எடுத்த ஒரு பெண், அவங்கள இவர் சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே இவருக்கு அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. இவர் கல்யாணம் பண்ணிட்டார். இவர் கல்யாணம் பண்ணுறதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டா சொல்லுவாங்க எல்லாரும். யாரு? இந்து முன்னணிக்காரங்க, பிஜேபிக்காரங்கலாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அவர் அந்த கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, அவர் பண்ண பெரிய தப்பாதான். அது அவர் விருப்பம், அவருக்கு தோணுது, அந்த அம்மாவுக்கு தோணுது, அவங்க அம்மாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் வேற கல்யாணம் ஆகல, அவர் வேற யாருடைய மனைவி கிடையாது, இவருக்கும் கல்யாணம் ஆகல, இவருக்கும் மனைவி பிள்ளைங்க இல்லை, இவர் 2 பேருமே பேச்சுலர்ஸா இருக்காங்க, 2 பேரும் விரும்புறாங்க, முறைப்படி கல்யாணம் பண்றாங்க, ஒரே வீட்டுக்குள்ள வாழ்றாங்க. உனக்கு என்னையா பிரச்சனை? அப்ப இது இந்த அவங்களுடைய அந்த தாழ்வு முற்போக்கு எண்ணம் கிடையாது, பிற்போக்கு எண்ணங்கிறது அதை காட்டுது பாருங்க. அவங்க ஏக்க ரீதியான உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய பிற்போக்கு எண்ணம், அவர்கிட்ட காணக்கூடிய குற்றம் இதுதான். அவர் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிமா. ஸோ மற்றபடி அவர் ஃபுல்லா டெடிகேட்டடா அவர் லைஃபை ரொம்ப இது பண்ணவர். அவர் இறந்துட்டார். திருப்பி நாம இனி அவரை இருந்த இடத்த நாம எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பாம்பே போறேன், கூப்பிடுறாங்க, வராங்க, பல இதுகள் நடக்குது. இங்கே குரூப் 2 குரூப் 3 குரூப்லாம் ஸ்பிளிட் ஆகுது, எல்லாமே இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்றேன், நானாவே ஒரு முடிவு பண்ணி, தமிழ்நாடு சிவசேனா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாம என்னென்ன நினைச்சோமோ எல்லாம் நாராயண்ஜி என்னென்ன நினைச்சாரோ அதெல்லாம் நாம பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா இந்த குரூப் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நான் தனியாவே செயல்பட ஆரம்பிச்சு முக்கியமா எல்லா மாவட்டங்கள்லயும் ஓரளவு பொறுப்பாளர்கள்லாம் போட்டு எல்லாம் கோயம்புத்தூர், மதுரை, சேலம், இந்த மாதிரி எல்லா திருநெல்வேலி எல்லா இடங்கள்லயும் நல்ல, முக்கியமா நாகர்கோயில் என்னோட ஊர்னால அங்க நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்தோம். 13 ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டோம். இதெல்லாம் என்னுடைய பணத்துல தான் வாங்கினேன். சின்ன டொனேஷன்ஸ் கிடைச்சது, அது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து கிடைச்சது. அதுலயும் கிறிஸ்தவங்க முஸ்லிம்ஸ் எனக்கு தந்திருக்காங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் சார், நான் இந்த செகண்ட் பார்ட்ல நடத்துற சிவசேனால நாகர்கோயில்ல நிகழ்ச்சிகள் நடத்தும் போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா இந்த ஆர்ப்பாட்டம் முஸ்லீம்ஸுக்கு எதிராக கிறிஸ்தவனுக்கு எதிராக நான் பண்ணவே இல்லை. என்னோட செகண்ட் பார்ட்ல அது எதுவுமே நடக்கல. மதத்துக்கு எதிராக நான் எதுவுமே பண்ணல. முழுமையா எல்லாருக்கும் பொது சேவை, அதாவது ஒரு ஆன்மீக போதனை இந்த மாதிரி இருக்கணும். இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நாகர்கோயில்ல என்னுடைய தலைமையில் நடந்ததை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணேன், விஜயதசமின்னு சொல்லி ஒன்று நடத்த ஆரம்பிச்சேன். துர்கா சிலையை வச்சு, அந்த வெஸ்ட் பெங்கால்ல பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி சிலை வச்சு, அவ்வளவும் லேடிஸ், ஃபுல்லா லேடிஸ் சின்ன குழந்தைங்க, அவங்கள வச்சு நல்ல நாமங்கள் ஜபங்கள் பாடி அதை கொண்டு போய் விசர்ஜனம் செய்யற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி எல்லாம் பண்ணேன். ஆரம்பத்துல போலீஸ் வந்து இல்லை அது உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்லி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணி பெரிய அளவுல எதிர்ப்பு இருந்து, ஆனால் என்னோட ஊர் சப்போர்ட் எனக்கு நிறைய இருந்தனால, ஊர் மக்கள் எனக்கு சப்போர்ட், என்னோட ஊர்லயே நான் பண்ணனால, என் ஊர் மக்கள் என்னோட சப்போர்ட் பண்ணனால என்னால வந்து அதை ஜெயிக்க முடிஞ்சது. அதில் அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கண்டினியூஸா அதை பண்ண ஆரம்பிச்சு, அது பிரசித்தி பெற்றுச்சு. அப்புறம் 108, 1008 வந்துருச்சு சிலைகள்லாம், அது பண்ண ஆரம்பிச்சு. பட் இங்க தண்ணி அடி இல்லை,
சண்டை இல்லை, முஸ்லீம்ஸுக்கு எதிர் இல்லை, கிறிஸ்தவனுக்கு எதிர் இல்லை, மதமாட்டம் இந்த அரசியல் பிரச்சனையே இல்லை. எல்லா ஜாதிக்காரங்களையும் கூப்பிட்டேன், எல்லா மதக்காரங்களையும் கூப்பிட்டேன், எல்லாரும் வந்தாங்க. அதுல ஹைலைட் என்னன்னா மத நல்லிணக்க விழான்னு ஒண்ணு நடத்தினேன். இந்த விஜயதசமி ஊர்வலம் ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுக்கு மத்தவங்களோட RSS ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் எதிர்ப்புலாம் தெரிவிக்கல, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? கண்டிப்பா டெஃபினட்டா முன்னாடி எதுவும் பேச முடியாது, பட் பின்னாடி நிறைய பேர் பேசதான் செஞ்சாங்க. இது எதுக்கு சிவாஜி தேவையில்லாம அவனெல்லாம் கொண்டு உட்கார வச்சிருக்க, இவனை கொண்டு உட்கார வச்சிருக்கான்னு கேட்டாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நடந்ததே அவங்களாலதான் நடந்தது. ஏன்னா இதுக்கு போலீஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு முடியாதுன்ட்டாங்க. எதிர்த்து பண்ணேன், நடத்தி சக்சஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டைம்லாம் நடக்கும்போது ஆரம்பத்திலேயே அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. அதுவும் நான் நடத்துறேங்கும் போது அவங்க கொஞ்சம் கூட பழைய இதில் தானே பார்த்துட்டு இருப்பாங்க. பிரச்சனை ஆகிடும், அதாயிடும், இதாயிடும், டெரர் பீஸ் அப்படின்னு பார்ப்பாங்கல்ல, இருக்கும். அப்போ இவங்க முஸ்லீம்ஸ் ஜமாத்தை சேர்ந்தவங்க, அனைத்து முஸ்லீம் ஜமாத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக என்னுடைய மாமா தான் அவர், மீரான் மைதீன் மாமான்னு சொல்லுவோம், முஸ்லீம் மாமா அவர். நானும் அவரும் அப்படி ஒரு க்ளோஸ். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன முதல் நாள் ஸ்கூலுக்கு எங்கள் அப்பாவை அவர் தான் கொண்டு சேர்த்துருக்காரு. எங்கள் வீட்டுக்கு நேரம் எதிர் வீடு. நான் எப்படி இஸ்லாமியர்களை எதிர்க்கக்கூடிய ஒருத்தனா இருக்க முடியும்? என்னோட பின்னாடி வீட்டில் என்னுடைய நண்பர்கள் சித்திக், ஷாஃபின்னு சொல்லி அவங்க வீடு. பின்னாடி மதுலத்து சாடி அங்கே போய் மாமி என்ன இருக்கு மாமி, என்ன ஸ்பெஷல் இருக்கு மாமின்னு சொல்லி அங்கே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இந்த பக்கம் வந்துடுவேன், என் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படி வளர்ந்த நான் எப்படி ஒரு மத தீவிரவாதியாக மாற முடியாது? இல்லை, ஒரு மத பற்றாளனா இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருந்தேன், ஆர்கனைசேஷனுக்காக. அதை மத விரோதமா நம்ம பண்ணலை, எதுவுமே நம்ம எந்த ஈடுபாடுமே நம்ம எதுவுமே பண்ணல, யாருமே சொல்ல முடியாது. ஆமா, எந்த இதுலையுமே நான் கிடையாது. ஆனா வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இது வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்த விஜயதசமி நல்லா சக்சஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட சம்சுதீன் ஒரு SP வந்தார் முஸ்லீம், மரிய ஜார்ஜின்னு சொல்லி ஒரு AC அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் இது மாதிரி நிறைய போலீஸ் அதிகாரிங்க, பெரிய பெரியவங்க நிறைய பேர் வந்தாங்க இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துட்டு இருந்தாங்க. அது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் அதான் சொல்ல வரேன், ஒரு காலகட்டம் வந்த உடனேயே அதுல முதல்ல இருந்த நிர்வாகம், அந்த கோயில் நிர்வாகம் இருக்குல்ல, ஒரு கோயிலை சார்ந்து தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கோயில் நிர்வாகம், முதல்ல இருந்த நிர்வாகம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க. அது அந்த நிர்வாகம் மாறுது, அடுத்த நிர்வாகம் வருது. வந்த உடனே அங்க ஜாதி மேல வந்துச்சு. அதுக்கு பிறகு நான் அங்க போய் இதை பண்ண முடியாது. அந்த கோயில்ல இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நான் பண்ண முடியாது, ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜாதியினுடைய அடையாளத்துல ஜாதியை வலுவா முன்னிறுத்தி காணிச்சிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அது இல்லை, கோயிலாதான் பார்க்கப்பட்டது. அதனால அங்க நடக்கப்பட்டது. இப்படி இது ஒண்ணு நான் என்னுடைய மனசுல ஒரு பெரிய வேதனை, ஸ்டாப் பண்ணிட்டேன். வேண்டாம், நான் இவ்வளவு பண்ணியும் ஜாதி எடுத்துக்கிட்டு வரானுங்கன்ற மாதிரி முடியல, விட்டேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், இது எதுக்காக பண்றோம், என்ன ரீசன். ஹிந்துவா ஒத்துமைப்படுத்தணும். இது யாரு ஹிந்து, எதுக்காக ஹிந்து, இவங்களை ஏன் ஒத்துமைப்படுத்தணும், இவங்க ஏன் ஒத்துமை என்ன செய்ய போறாங்க, இவங்க எங்க இருந்து வந்தாங்க, இவங்க யாராவது ஹிந்துன்னு யாராவது இருக்காங்களா? கிடையாது, ஜாதியா தான் இருக்காங்க. ஜாதி தான் அடையாளம். ஆமா, அது மாதிரி கடவுள் நம்பிக்கை வந்து இந்த சிவனை தான் நீ கும்பிடு, விஷ்ணுவை தான் நீ, முருகனை தான் கும்பிடுலாம் கிடையாது, எதுவுமே இல்லை. அவனுக்கு விருப்பப்பட்டு அவன் சாமி அவன் வீட்டுக்குள்ள கும்பிட்டு இருக்கான். செக்குலரிசம் எப்போ நம்ம நாடுக்கு இருக்கோ அதுதான் உலகத்திலேயே நாம சிறந்த நாடா இருக்கும், சிறந்த நாடா வருவோம். இந்த 15 வருட ஆட்சி காலத்துல இவங்க எவ்வளவுதான் மெட்ரோ கொண்டு வந்தாலும், பறக்கும் விமானம், பறக்கும் கார்லாம் இவங்க கொண்டு வந்தா கூட மனுஷனுடைய அந்த மனநிலையில மதங்கிறத வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. பிற்போக்குல தான் இருக்கும், முற்போக்குல இல்லை. சிந்தனை அளவுல முற்போக்குல இல்லை. நான் எதுக்கு எடுத்தாலும் பாப்பான் திட்டுறதும் தப்பு. எதை சில அரசியல்வாதிகள்லாம் நம்ம பாக்குறோம்ல, எதுக்கு எடுத்தாலும் பாப்பான் அப்படி ஒரு பாப்பான் மட்டுமே ஜாதியை கொண்டு தெரியல. கீழே ஒரு ஜாதி இருக்குன்னா அந்த ஜாதிக்காரனும் கூட அதுக்கு கீழே இருக்கவன தன்னுடைய தாழ்ந்தவனாதான் வச்சுட்டு இருக்கான். அவனை வந்து கிட்ட வந்து இது பண்றதே, நெருங்க விடுறதே இல்லையே. நான் சொல்லக்கூடிய மேல டாப்ல இல்ல, கீழே பாட்டத்துல இருக்கிறவனும் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதிக்காரனை அல்ல லாங்குவேஜ்ல வேற ஒருத்தனும் கூட அவன் கிட்ட நெருங்க விடுறது இல்லை. அப்ப இது ஒரு மனோ தத்துவத்துல சொல்ல போனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மனுஷன் வந்து மிருகத்துல இருந்து இன்னும் மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு மனுஷன் மாறாம இருந்துட்டு இருக்கான். பரிணாம வளர்ச்சி இன்னும் வரல அப்படிங்கிறது தான் அதை காட்டுது. நீங்க அந்த அவரோட டெத்து, நாராயணன் அவருடைய டெத்து அண்ட் இதுல ஜாதின்ற பிரச்சனை வர்றது, இதெல்லாம் தான் உங்களை இதுல இருந்து. ஆமா, இத மாதிரி ரெண்டாவது அமைப்பை சேர்ந்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சில ஈடுபாடுகள், சில செயல்பாடுகள்லாம் வந்து என்ன வந்து ரொம்ப வருத்தமடைய வச்சுது. ஒரு விஷயம், 2 விஷயம் சொல்ல நான் பதிவு பண்ண விரும்புறேன், உண்மையிலே சொல்றேன். ஏன் நான் இந்துத்துவாக்கு எதிராக மாறினேன் அப்படின்னு. அதாவது ஒண்ணு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து என்னோட ஆம்புலன்ஸ் இது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு வாங்கி விட்டுருக்கிறேன்.
இந்த ஆம்புலன்ஸ் வந்து இன்னொரு பகுதியில் எடுத்துக்கொண்டு நாங்கள் சர்வீஸுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ நானும் அது வெள்ளை கூட்டின ஆம்புலன்ஸ், அந்த இது ஐசியூ ஆன் வீல் அந்த வண்டி 108 வரதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ இந்த வண்டியை வந்து கேட்குறாங்க. கேட்குற ஒரு சாதாரண ஆள் கிடையாது, பெரிய இந்துத்துவா பேசக்கூடிய ஒரு தலைவர் தான், நம்ம அமைப்பை சேர்ந்தவர் தான். அப்போ நானும் என்ன பண்ணுறேன், சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. எங்கேயோ போய் சர்வீஸ் பண்ணணும், நம்ம இது காசுக்காக பண்ணல. சொன்ன மாதிரி இந்த இந்துக்களை ஒன்று இணைக்கிறதுக்கும் இவங்களை எல்லாம் ஒரு சட்டியில் போட்டு வேக வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிளான் பண்ணுறோம். குக் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளானிங். மற்ற அவங்களுக்கு அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான், அப்போ நம்மளும் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு விஷயம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீ அவ்வளோ பேரும் படிச்சிருக்கான், அவ்வளோ பேரும் வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறான்னா காரணம் அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல்ஸ் தான். ஆமாம் சார், இவன் எத்தனை பேர் வச்சிருக்கான், எத்தனை பேருக்கு கொடுக்குறான், அவன் ஜாதிக்காரனுக்கு தான் கொடுப்பான். முதல்ல இந்த ஜாதிக்காரங்களுக்கு இவ்வளோ சீட்டு, அதுக்கு பிறகுதான் மற்றவனுக்கும்பான். அங்கே அது இல்லைல்ல, மற்றவனையும் கூப்பிட்டு படிக்க வைக்கிறான்ல. நாகர்கோவில்ல மிகவும் அதாவது அடிக்கடி வன்முறைகளும் அடிக்கடி பிரச்சனைகளும் சாராய வியாபாரங்களும் நடந்த பகுதிகள் எல்லாம் கிறிஸ்தவம் போனதுனாலதான் இன்னைக்கு அந்த ஊர் பிரமாதமா ஒரு பெரிய பூங்காவா இருக்கு. புதுக்குடியிருப்புலாம் சொல்லுவாங்க அந்த கிராமங்கள்லாம். அப்படி இவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் எஜுகேஷன் கிடைச்சது, அவனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கிடைச்சது. இவன் மணி அடிச்சு இவன் சொல்லக்கூடிய சித்தாந்தம் எல்லாமே வீணா போன சித்தாந்தம் தான், ஒருத்தனையும் உருவாக்கல. அப்படியே தப்பித்தேறி உருவாக்கி விட்டாலும் அவனை எப்படி கீழே இழுத்து விடுறதுங்கிறத மனநிலையில தான் இங்க வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆம்புலன்ஸ் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு போயிட்டு அங்க விட்டுருக்காங்க, எங்கேயோ சர்வீஸ் நடந்துட்டு இருக்குதுன்னு நான் நம்பிட்டு இருக்கிறேன். நான் சென்னையில இருக்கிறேன். அப்போ மற்ற ஆம்புலன்ஸினுடைய இது எல்லாமே ஓடிட்டு இருக்கும், என்கிட்ட எல்லாமே கரெக்ட் சொல்லுவாங்க, விஷயங்கள் சொல்லுவாங்க, போயிட்டு இருக்கு, சர்வீஸ் போயிருக்கு, பழுதாயிருக்கு, எல்லாமே எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் வந்துடும். 13 இருந்தது இல்லை. அப்போ தமுமுகலாம் அவ்வளோ ஆம்புலன்ஸ் கிடையாது, அதுக்கு பிறகுதான் அவங்க நிறைய கொண்டு வராங்க ஆர்கனைசேஷன். ஏன்னா அப்போ எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை. அப்போ வந்து என்னோட இந்த ஆம்புலன்ஸை வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறேன். கேட்கும்போது அவங்க தலைவர் கையில் இருந்தனால டேரெக்டாக பேச முடியாது. சரி, அவர் கண்ட்ரோலில் ஏதோ ஓடிட்டு இருக்குது போல, நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு பக்குவ நிலையில நம்ம போகிறோம். அதுக்கு பிறகு போக அது ஆம்புலன்ஸ் பற்றி அட்ரஸ் இல்லை எங்கே இருக்குது நான் யார்ட்டா கேட்பேன், அந்த ஊரில் நம்ம ஆம்புலன்ஸ் ஓடுது பார்த்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கல்ல நிறைய விஷயங்களுக்கு, ஓடுது அப்படின்னு. இல்லையா நாங்கள் ரோட்டில் எதுவுமே பார்க்க, ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிற்குமே அங்கே, இல்லையே அங்கே ஒன்றும் கிடையாது அப்படிம்பாங்க. ஆம்புலன்ஸ் கேட்பேன், அது என்னாச்சு என்ன போயிட்டு இருக்கோம். இவர்கிட்டையும் மனசு விட்டு பேசவே இல்லை, அப்படி இருந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ஊருக்கு போயிருக்கும்போது என்ன பண்ணேன், என்னுடைய தனி டீம், சிவசேனா அல்லாமலே என்னோட டீம் பெரிய டீம், சிவசேனா வச்சு நான் எதுவும் பண்ணலை. என் கூட எல்லாருமே இருந்தாங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கும் என் கூட ஆல்ஸ் சார் சப்போர்ட்டு எல்லாமே ஆம்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை நம்பி நான் கிடையவே கிடையாது, என்றைக்குமே கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. என் கூட வந்தவங்களும் ஒருத்தரும் கிடையாது. இப்போ என் கூட வந்தவங்க 10 பேர் இருந்திருக்காங்க, அவங்களும் கிடையாது. நான் இந்துத்துவ பார்ட்டிஸ் தான் எல்லாமே. அப்போ இவங்களை கூட்டிட்டு அங்கே போகிறேன். போகும்போது ஒருத்தரையா விசாரிக்கிறேன், எங்கே இருக்குது. ஒரு ஒர்க் ஷாப்பை காணிக்கிறாங்க, ஒரு பள்ளத்தில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. ஒர்க் ஷாப்பில் பார்த்து 4 டயரும் கலத்தி வண்டிக்குள்ளால் இருக்கக்கூடிய அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்துட்டு எல்லாமே எடுத்து எலும்பு கூட ஒரு வண்டி நிற்குது, சிவசேனாங்கிற பேரில் ஒரு வண்டி நிற்குது. மனசு அப்படி, அதாவது அது பொருளாகவும் பணமாகவும் நான் பார்க்கல, சர்வீஸா பாத்தீங்க. ஆமாம்மா, எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு எல்லாமோ பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி சில நேரங்களில் கெட்ட பேர் கூட எனக்கு அதனாலதான் வந்தது. கொஞ்சம் அது ரெடி, கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து அல்லது கொஞ்சம் செகண்ட் கிரேட்ல எல்லாம் கொஞ்சம் பேர்கள் எல்லாம் வரதுக்கு ரீசன் கூட இதெல்லாம் கூட தான். இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பணம் நான் இங்கேருந்து எப்படி சம்பாதிக்க முடியும்? ஏதாவது சிலருக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஒருத்தன் பாதிக்கப்படுறான்ல. அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு டெடிகேட்டடா நாம ஒரு இதெல்லாம் பண்றோம். வண்டி இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு யாரு என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் நான் சொன்னேன், இந்த எலும்பு கூடு கூட இதுல இருக்கக்கூடாது, கிரெயின் வச்சு தூக்கி வண்டியில ஏற்றி நேரா நாகர்கோவிலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி நாகர்கோவிலுக்கு கொண்டு வந்து 35,000 ரூபாய்க்கு இதுல ஸ்கிராப் போட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், டேய் உங்க இந்துத்துவாக்கு இன்னையிலிருந்து நான் எதிர்டா. என்ன பண்ணாங்க அந்த ஆம்புலன்ஸ்? அந்த ஆம்புலன்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வித்துட்டாங்க. இல்ல எல்லாத்தையும் எடுத்து வித்துட்டாங்க பிரதர், வித்து தண்ணி அடிச்சிட்டாங்க. பேட்டரி முதல்ல, அதுல இந்த சீட்டு முதல்ல, அதுல இருந்த ஐசியூ, அந்த மானிட்டரு, ஆக்சிஜன், அந்த இது எல்லா டயர் வரைக்கும் எடுத்து ஸ்கிராப்புக்கு போட்டு வித்துட்டாங்க, வித்து தண்ணி அடிச்சிருக்காங்க. யாரு? ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவன் பண்ணல, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன் பண்ணல, இஸ்லாம் பண்ணல, கிறிஸ்தவம் பண்ணல. விட்டா இவ்வளவு சொல்ல அவனை திருடிட்டு போயிட்டான்றானுங்க, அது வேற விஷயம். அது ஹைலைட் பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க. இது என்கிட்ட நடக்காது, அதனால அவங்க சொல்ல முடியல. ஜி நாங்க வண்டியை நல்லா தான் விட்டுருந்தோம், இஸ்லாமியம் வந்து வண்டியில் உள்ளதெல்லாம் திருடிட்டு போயிட்டான் ஜின்னு சொல்லிடுவான் கொஞ்சம் கேப் கிடைச்சுன்னா. அன்னைக்கு முடிவு பண்ணேன், ரத்த கண்ணீர் அப்படி வந்தது. டேய் போதும்டா, உங்க சர்வீஸும் உங்க மண்ணாங்கட்டி உங்க இந்து மதம்லாம் எனக்கு போதும், இந்து மதம் இல்லாம வாழ முடியுமா பாப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வண்டி ஸ்கிராப்புக்கு வித்தேன். அன்னையிலேருந்து அறிவிக்கே எடுக்கலாம், ஒண்ணுமே பண்ணல, யாருக்கிட்ட இருந்து பிரச்சனையும் பண்ணல.
ஜென்டலாக ஒதுங்கிட்டேன். என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் பிஜேபியில் சேர போகிறேன் அப்படின்ட்டு, அவ்வளோதான். அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் பிஜேபியில் சேரதுக்கிறெல்லாம் பண்ணல. ஒரு தடவை ஒரு எம்ஆர் காந்தி நாகர்கோவிலில் இருக்கிறார். அவர் ஒரு காமன் மேன். அவருக்கு கிறிஸ்தவங்களும் ஓட்டு போட்டாங்க, முஸ்லீம்களும் ஓட்டு போட்டாங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு நல்ல மனுஷன். ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டின்னு சொல்கிற மாதிரி ரைட் பர்சன் அவர் ராங் பார்ட்டியில் இருக்காரு. அவருக்கு மத விரோதம் எதுவும் கிடையாது, மதத்தை சார்ந்த அந்த இதெல்லாம் கிடையாது. அவர் ஆனால் ஒரு பாரதிய ஜனதாலே சின்ன வயசுல அவர் இருந்ததுனால அவர் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா, அவர் ஆர்எஸ்எஸ் பேஸ்டு தான், அதில் எந்த டவுட் இல்லை. பட் ஆனால் அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. ஒரு காமனான ஒரு மனுஷன். யாரையும் எதுக்கணும், யாருக்கு நீ சண்டை போடணும் அந்த மாதிரி. அவரை போய் வெட்டிட்டாங்க. இவங்க பண்ண வேலை அதுக்கு பெரிய தப்பு. பேசுறவன் செய்யறவன் தீவிரவாதம் பண்றவன் எல்லாம் விட்டுறானுங்க. இந்த மாதிரி அப்பாவி சப்ராணியை போய் வெட்டிடுவாங்க. அவர் கொல்லந்தான் வெட்டாங்க, பட் தப்பிட்டாரு எம்ஆர் காந்தி. ஸோ எம்ஆர் காந்திக்குன்னு ஒரு மரியாதை அங்கே இருக்குது. அவருக்கு ஒரு தடவையாவது ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நாகர்கோவில் மக்கள் முடிவு பண்ணாங்க. நாகர்கோவில் பொதுமக்கள் முடிவு பண்ணாங்க, பாரதிய ஜனதா இல்லை. ஓட்டு போட்டவங்க எல்லாரும் போட்டாங்க. நல்ல மனுஷன், நம்ம எதுக்கு விட்டாலும் வருவார். சின்ன ஒரு டெடிக்கேட்டட், கல்யாணம் பண்ணல, செருப்பு கூட போட மாட்டார். அவர் எதுக்குமே அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு அவர் போடுற கதர் சட்டை மாதிரி ஒரு நிழல், ஒரு காமராஜர் மாதிரியே வாழக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ அதுக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணேன் பாரதிய. ஆமாம், அதுக்காக நான் வேலை பண்ணியிருந்தேன், அதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணேன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விட்டுட்டேன். அப்புறம் எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறதில்ல, வரதில்லை. கோயம்புத்தூர்ல ஒரு வைப்ஸ் எனக்கு நல்லா இருந்து, இளைஞர்கள் நல்லா சப்போர்ட் இருந்தது எனக்கு. அப்புறம் எனக்கு அவங்க கிட்டேயும் இதே கதை தான், எனக்கு ஏற்பட்ட அதே அனுபவங்கள் தான், சேம் அனுபவங்கள் தான். இதுக்கப்புறம் தான் நீங்க வழக்கறிஞர் ஆகுறீங்களா? அதுக்கப்புறம் இல்ல, அப்ப நான் எல்எல்பி முடிச்சிட்டேன். ஆனா பதிவு செய்யப்படாத. எல்எல்பி நீங்க படிச்சதுக்கும் பொலிட்டிக்கல் ரீசன் தான் காரணம் இல்ல. இது என்னுடைய இந்த சிவசேனா நடத்துறதுக்கு எனக்கு ஒரு போர்வையா அது இருக்கணும். வழக்கறிஞருங்கிற ஒரு போர்வை இருக்கணும். சில விஷயங்கள் நான் கத்துருக்கணும். அதுக்காக ரெண்டாவது எங்க அப்பாவுடைய ஆசையும் நான் ஒரு நல்ல வழக்கறிஞரா வரணும்னு இருந்தேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும்னு அவர் நினைச்சாரு. நான் நினைக்கலையே, அதனால முடியல. அப்போ இந்த வழக்குகள் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இல்லை, அதனால முடியல. செகண்ட் ஹாஃப்ல சரி இந்த இது படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் வேண்டான்னு இருந்தேன். அப்புறம் இவர் சாரை பார்க்கும்போது, சங்கர சுப்பு சாரை பார்க்கும்போது அவரை பார்த்து எப்படி ஈர்ப்பு வந்தது? எதனால வந்தது? என்ன வழக்கு? இதுல அது ஈர்ப்பு மீன்ஸ் சிலரை பார்க்கும்போது நமக்கு தோணுது, அவர் ஒரு டெடிகேட்டடான ஒரு மனுஷன். அவருக்கு இதை தவிர வேற லைஃபே கிடையாது. அவர் வேற எதாவது லைஃபுமே அவர் எதுவுமே கிடையாது. அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டார், வேற எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வேற டிவி பார்க்க மாட்டாரு. மொபைல் கூட இன்னும் அந்த சாதாரண மொபைல் தான் வச்சிருக்காரு. சாதாரண செப்பல் போட்டு தான் ஹைகோர்ட்ல வந்து சீனியர் அட்வொகேட்டா இருந்தார். அவர் மோஸ்ட் சீனியர் அட்வொகேட் அவர். ஆனால் சீனியர் அட்வொகேட்டுக்கு கூட அவர் அப்ளை பண்ணல. சீனியர் அட்வொகேட் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு கூட அவர் அப்ளை பண்ணல, இன்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணல. அது எதுக்கு அதை வாங்கி தேவையில்லாம மக்களோட மக்களா, மனுஷங்களோட மனுஷன், சின்ன சின்ன பசங்க எல்லாமே புதுசா வராங்க, எடுக்கிறோம், சேர்த்துக்கிட்டு அப்படி போய் அவரே ஜட்ஜாக வேண்டியவர். அவரை ஜட்ஜாக விடல இல்லை. அவருக்கு இருக்கிற குவாலிட்டி வேற யாருக்கு இருக்கு? சங்கர சுப்பு சார் இருக்கு. அப்படிப்பட்டவரோட நம்ம சேரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டாச்சுன்னா, அவர் என்கிட்ட கம்யூனிஸ்டத்தை பத்தி எல்லாம் பேசினதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவர் கூட எல்லா கூட்டங்களுக்கு எல்லாம் போவேன். ஆனால் நான் நல்லா வாட்ச் பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த பக்கத்துல அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்தனால எனக்கு தெரியும். இவங்க கிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னா, இவனும் ஜாதியை தான் பேசிட்டு இருக்கிறான். பாப்பாங்க இப்ப இவனன்ட்டு அடக்குறான். நீ எதுக்கு ஜாதியை பேசிட்டு இருக்க? நீ எவனையுமே பேசாதன்ற. ஜாதி வேண்டாம்னு இல்லை. இந்த சைடு வந்த அப்புறம் உங்களை இந்த புத்தகம்லாம், அவரோட புத்தகம்லாம் இருக்கும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் ஏதாவது படிச்சீங்களா? சங்கர சுப்பு சார் புக்ஸ் எல்லாம் எழுதல. இல்ல, ஜெனரலா சொல்றேன். இங்க ஜெனரலா மார்க்சிசம், லெனினிசம் இந்த புக்ஸ் எல்லாம் படிப்பேன். அப்புறம் அங்க வரக்கூடிய சமுத்திரன் சொல்லி ஒரு வார இதழ் வரும், அந்த மாதிரி புக்கு. அப்படி இந்த மாதிரி நிறைய புக்ஸ் அங்கே வரும்போது சாருக்கு வரக்கூடிய ப்ரெசென்ட் பண்ணுவாங்கல்ல, எல்லா புக்கும் சார்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஒன்றுமே புரியாது. அவங்களுடைய கம்யூனிசம் வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கடுமையான வார்த்தைகள். அதை ஈஸியாக நம்ம அக்செப்ட் பண்ணி, நான் சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கேன், நான் பகவத்கீதையெல்லாம் வாசிச்சிருவேன் சம்ஸ்கிருதத்தில் கூட. ஆனால் இது சம்ஸ்கிருதத்துக்கு அப்பாற்பட்ட மொழியாக இருக்கும் இது, இவங்களுடைய வார்த்தைகள்லாம் கம்யூனிசத்தில். ஸோ கம்யூனிசம்ங்கிறது வந்து அப்புறம் பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கொள்கை நல்லா தான் இருக்கு, என் சாரும் நல்லா தான் இருக்கிறாரு. பட் இங்கேயும் அதே மாதிரி தான் பிரச்சனை. நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள நிறைய கிடக்குது. பிரிஞ்சு 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 வேற ஆணி வரையா கிடக்குறாங்க. அதனாலதான் கம்யூனிஸ்ட் வளர முடியல. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில சேரணும்னாலும் நான் அதை ரொம்ப விரும்பினேன். நான் சிபிஐ எம்ல சேர்ந்துடலாம், இல்ல ஐல சேரலாம் அப்படின்ட்டு. இங்க சேரணும்னாலும் 2 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணுமா. அதுக்கு பிறகுதான் நம்ம சேர்த்துக்குவாங்களாம். அப்புறம் அதுக்கு பிறகு நிறைய சமாச்சாரங்கள்லாம் இருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தாச்சுன்னா இவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஏதாவது ஒரு கட்சி, அரசியல் கட்சியை சார்ந்துதான் இவங்க தோல் மேல சவாரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றும் தனிப்பட்ட முறையில கேரளா மாதிரிலாம் இவங்க தன்னிச்சையா தமிழ்நாட்டுல. உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒரு சித்தாந்தத்துல பயணம் பண்ணீங்க முதல்ல, அதுல நீ வெளியே வந்த அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது முதல்ல நான் வந்து ஒரு கியூரிங் பீரியட் ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டேன்.
என்னன்னா எதுவும் வேணாம் அமைதியா எதுவும் இல்லாம அமைதியா நான் இருந்து மொத்தத்துல வாட்ச் பண்றேன். ரெண்டாவது, என்னால இனிமேல் ஒரு கட்சியிலயோ அல்லது ஒரு இயக்கத்திலயோ போய் என்னால செயல்படுறதுக்கு உண்டான மனோபக்குவம் எனக்கு இருக்காது. நான் அங்க டாப் மோஸ்ட் லீடரா இருந்தேன், ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தேன். நான் தான் அதுல எல்லாமே டிசைடிங் அதாரிட்டி எல்லாமே இருந்தாங்க. ஆமா, எல்லாமே அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இனி ஒரு பார்ட்டியில போகும்போது நான் அந்த போஸ்ட்டுக்கு அந்த பொசிஷனுக்கு என்ன வைக்க மாட்டேன். சினிமா நடிகனா இருக்கணும் அல்லது பெரிய மல்டி மில்லியனரா இருக்கணும், வேற பல குவாலிட்டிஸ் இருக்கணும், இல்லாம முடியாது. பட் இப்ப நயனார் நாகேந்திரன் அவங்க பிஜேபியில வச்சிருக்காங்கன்னா, அவர் ஒரு சாதாரணமா திருநெல்வேலியில ஒரு பெட்டி கடை வச்சிருந்த நயனார் நாகேந்திரன் இப்போ இந்த மாநில தலைவர் கொடுப்பாங்களா? ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஒரு டாக்டர்னால இவங்களுக்கு கொடுத்தாங்க. யாருக்கு? தமிழிசை சவுந்தரராஜன். இப்படிதான் பார்த்து கொடுப்பாங்க. இந்த சைட்லயும் அப்படித்தான் இருக்கும், காங்கிரஸ் பார்ட்டிலயும் அப்படித்தான் இருக்கும், திமுகலயும் அப்படித்தான் இருக்கும். பணபலம் பயங்கரமா இருக்கணும் அல்லது ஒரு சினிமா அந்த மாதிரி பெரிய பிரசித்தி பெற்ற ஆட்களா இருக்கணும், அப்படிதான் ஏதாவது பண்ணுவாங்க. சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்கலாம் பெரிய அளவுல நான் எனக்கு அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இல்லை. ஆனா ஒரு காங்கிரஸ் பாரம்பரியம் என் குடும்பத்துக்கு இருக்கு. கியூரிங் பீரியட் நல்லா வாட்ச் பண்ணேன், எல்லாரையும் வாட்ச் பண்ணேன். நான் ரொம்ப அமைதியா இருந்தேன், எந்த பிரச்சனையிலையும் ஈடுபடலை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் முன்னாடி மாதிரி சிந்திக்கிறது இல்லை. அவன் அடிச்சிட்டானா அப்ப திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லை. பொறுமையா நமக்கு வேற வழிகளும் இருக்கு, சட்டப்படியா கூட நம்ம அணுகலாம் அப்படின்றது. அப்ப இந்த கியூரிங் பீரியட்ல எனக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் இந்த தமிழ்நாட்டில் கேரளால எல்லாம் அவங்களோட எல்லாம் சேரும் போதும் பல விஷயங்கள் அவங்க அதெல்லாம் வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து 916 இருக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்ட அதிகாரிகள் எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க. அப்ப அவங்க கூட இருக்கும்போது அவங்க கூட டிராவல் பண்ணும்போது நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். என்ன புரிஞ்சது உங்களுக்கு கியூரிங் பீரியட்ல? கியூரிங் பீரியட்ல என்ன புரிஞ்சதுன்னு கேட்டாச்சுன்னா, இந்த மதம் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். எனக்கு இப்ப மதமே இல்லை, உண்மைதான். ஆனா நான் காலையில எந்திரிச்சு சாமி கும்பிடுறேன். அது எந்த மனநிலையில நான் சாமி கும்பிடுறேன்னா, ஹிந்துன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஹிந்துன்னு தெரியறதுக்கு முன்னாடியே என் தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் சாமி கும்பிட்டாங்க. கடவுள் நம்பிக்கைன்னு இருந்தது, எனக்கும் அது இருக்குது. ஓகே, கணபதி இந்து மதத்தை சேர்ந்தவர்னு சொல்லி நீ தான் சொல்றே தவிர கணபதி சொல்லலை. கணபதி யாரும் நேர்ல பார்க்கல, சரிதானே? கணபதியை நம்ம பார்க்கல, கணபதி இருக்கிறாருன்னு நம்புறோம், அவ்வளவுதான். ஏன்னா நானும் வந்து விளிம்புல தான் இருக்கிறேன். அந்த கடவுள் இருக்கா இல்லையாங்கிற மனநிலையில அதுலயும் பார்டர்ல மதில் மேல் பூனையா தான் இருந்துட்டு இருக்கிறேன். நாத்திகனா லாஸ்திகனாங்கிறதுல தான் இருந்துட்டு இருக்கிறேன். அந்த மனநிலைக்கு போயிட்டேன். ஆமா, சில நேரங்கள்ல என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு நாத்திகன் மாதிரிதான் இருக்கும். சில சடங்குகள். ஆமா, அதுதான் சொன்னேன்ல, நான் காலையில பூஜை காரியங்கள்லாம் பண்ணிட்டு தான் வரேன். 1 மணி நேரம் பூஜை பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், பண்ணிட்டு தான் வர்றது, எங்கேயும் போறது. ஆனா அதுக்காக நான் இந்த மதத்தை சேர்ந்தவங்கிறதுங்கிறது அந்த ஐடென்டிட்டிங்கிறது தேவையில்லைன்ற. அது பொதுவா மதத்தை வைத்து பிரச்சனையோ சண்டையோ சச்சரவோ வெறியோ தேவையில்லை. இப்ப நான் நெத்தியில குங்குமம் போட்டு வச்சிருக்கேன், என்ன பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்க, அவர் ஹிந்துன்னு வாங்க. அது நீ சொல்ற, நான் அப்படி சொல்லலைன்றேன். நான் ஹிந்துன்னு இல்லை, நான் சாமி கும்பிட்டேன்பா காலையில, நான் நெத்தியில போட்டு வச்சுட்டேன், அதெல்லாம் வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். என்னோட திருப்திக்காக நான் கண்ணாடி பார்க்கும்போது மற்றவங்க பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளால ஒரு பிளசண்டா தெரியுது. காலையில குளிக்கணும் எடுக்கணும் சில விஷயம், அதனால அப்படி இருந்துட்டு இருக்கும். பட் ஹிந்துங்கிறதுக்காக இல்லை. இன்னைக்கு ஹிந்துங்கிற அடையாளமே நெத்தியில பொட்டு வைக்கணும்பாங்க. RSSகார இன்னொரு விஷயத்த பரப்புவான், நெத்தியில பொட்டு வைக்கணும். நாளைக்கு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் வளர்ந்துட்டானா நெத்தியில பொட்டு கூட வைக்க முடியாது, பொட்டு வச்சுட்டு கூட ரோட்ல நடக்க முடியாதுமா, அப்படி ஒரு விஷத்தை பரப்புவாங்க. ஆமா, அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விஷத்தன்மையான ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்குது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு செயல்பாடு RSS இல்லை. RSS தூங்கிட்டு தான் இருக்கு. RSS மேல் மட்டம் தான் இருக்கே தவிர கீழ் மட்டத்துல இப்ப எல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கெல்லாம் இப்ப அங்க எதுவும் வேலையே நடக்கல. இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிஞ்சுன்னா RSS எங்க இருக்குன்னு கேட்கலாம். அவங்க இயக்கத்தை அங்கே இல்ல. மக்கள் விழிப்பு அடைஞ்சிட்டாங்களா இல்ல அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய தொய்வுன்னு சொல்றீங்களா? இல்ல, அந்த இயக்கத்துல போய் எல்லாரும் லிக்கர் போட மாட்டாங்கிறதுனால பேண்ட்டுக்கு வந்தான். இனிமே லிக்கர் போட மாட்டாங்கிறதுனால பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்தான். பேண்ட் ஷர்ட்டு இப்ப போடுறதுக்கு ஆள் கிடையாது. நீ வந்து லைன்ல நில்ல, நீ விசில் அடி, தலையில தொப்பி வைன்னு நீங்களும் போட மாட்டான். நம்ம ஆள் இந்த காலத்து ஜெனரேஷன் ஒன்றும் போட மாட்டான், இனி போட மாட்டான். இப்ப உள்ள ஜெனரேஷன் வந்து 24 மணிக்கு மொபைல்ல தான் இருந்துட்டு இருக்கான் தடவி தடவி. அதே சேம் டைம் இவன் வந்து அந்த ஐடியாலஜிக்குள்ளால போகிறதெல்லாம் இவன் தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு பையன்கிட்ட நேத்து ஃபுல்லா ஒரு சின்ன குட்டி பையனோட தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த குட்டி பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அவ்வளவு ஒரு என்சைக்ளோபீடியாவா இருக்கான், அவ்வளவு நாலேஜ். இவன் அந்த கண்டிப்பா RSS காரன் ஏமாந்த மாதிரி ஏமாற மாட்டான், இனிமேல் ஏமாற மாட்டான்.
அந்த மாதிரிதான் இளைஞர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஏமாறக்கூடாது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு அடிப்படையில் தான் நம்மளும் பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள. இறுதியா ஒரு கேள்வி, இப்ப காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்கீங்க, அதுக்கான தேவை அப்படின்றது என்ன? ஏன் காங்கிரஸ்ல இணைஞ்சீங்க? காங்கிரஸ்னா அதான் நான் சொன்னல, என்னுடைய மனநிலையை, என்னுடைய பாரம்பரியமா என்னுடைய பெரியப்பா, என்னுடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் காங்கிரஸ் தான் பார்த்தாலாம். ஆனா வந்து நான் என்னுடைய ஐடியாலஜி வந்து அந்த இந்துத்துவால இருந்து சுத்தமா போயிடுச்சு. இனி ஒரு பாரதிய ஜனதாலயோ அல்லது வேற ஒரு கட்சியிலயோ போய், இந்த சிவசேனா கூட மறுபடியும் என்ன கூப்பிட்டு தான் இருந்தாங்க பாம்பேல இருந்து. ஷிண்டே குரூப் போன மாசம் கூட இதுல இணையறதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி கூட கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு பாம்பே வந்துருங்க, உங்களுக்கு ஏதாவது நல்ல இது தாரோம், ஃபண்ட் எல்லாம் தாரோம், நீங்க அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கலாம் சொன்னாங்க. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. ரீசன் என்னன்னா மனசுக்குள்ளால அது போயிடுச்சு, அந்த எண்ணம் போயிடுச்சு. இனி ஆர்டிஃபிஷியலாக என்னால் பண்ண முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரி இயக்கங்கள்ல இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் போய் கண்டிப்பாக நல்லா ட்ராவல் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிறதுல என்னதான் இருந்தாலும், எவ்வளவுதான் கட்சிகள், எவ்வளவுதான் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாலும் அதெல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ளதான் நிற்கும். காங்கிரஸ்ங்கிறது மிகப்பெரிய கட்சி, வரலாற்று படைத்த கட்சி. இது என்னைக்குமே அழியாது. இந்த காங்கிரஸ் கட்சி உறுதியான கட்சி. தலைவர்கள் கொஞ்சம் சில நேரங்கள்ல கொஞ்சம் மேல இருப்பாங்க, கொஞ்சம் கிராஃபிக்கலா கொஞ்சம் மேல இருப்பாங்க, கொஞ்சம் கீழே இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல கட்சி. இந்த கட்சி இருக்கத்தான் செய்யும். ஏன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் தான், பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ். காங்கிரஸ் எல்லாம் வேற ஒரு பார்ட்டியை நம்ம சொல்ல முடியும், உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. நேஷனல் பார்ட்டியில பிஜேபின்னா ஆப்போசிட் காங்கிரஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. காங்கிரஸ் ஓட்டு இல்லாம கிடையாது, எம்பிஸ் இல்லாம. இங்க 21 எம்எல்ஏ இருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்க என்ன காங்கிரஸ்ல போய் சேர்ந்துறீங்க, தமிழ்நாட்டில் இல்லையே இல்லையே. 21 எம்எல்ஏ இருக்காங்க, 5 அது திமுகவுடைய இதுல சப்போர்ட்ல தானே உங்களுக்கு கிடைக்குது. ஒரு வலு இல்லாத ஒரு கட்சிக்கு திமுக சீட்டு கொடுக்குமா? கூட்டணியா வச்சுக்குமா? ஓட் பேங்க் இருக்கிறதுனால தானே அவங்க சேர்த்துக்கிறாங்க. அவங்க இவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்க, எல்லாமே டிராவல் பண்றாங்க. அதனால காங்கிரஸ்ங்கிறது வலுவான கட்சி தான் தமிழ்நாட்டில். அந்த காங்கிரஸ் கட்சிங்கிறது இருக்கணும். அதுதான் உண்மையான செகுலர் பார்ட்டி. நான் செகுலரா இருந்து ஒரு செகுலர் பார்ட்டி. ஒன்று. ரெண்டாவது, இந்த செகுலர் பார்ட்டி ஏன் வேணும்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு ஒரு மதத்தை திட்டிட்டு இருக்க கூடாது, குறிப்பிட்ட ஒரு மதத்தை திட்டிட்டு இருக்க கூடாது. இப்ப நான் இந்து மத நம்பிக்கையை பத்தி எடுத்து பேசலையே. இந்து மதம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்து மதம் ஒண்ணு இல்லைன்றேன், ஜாதி தான் இருக்குன்றேன், அது வேற விஷயம். ஆனா அடுத்தவங்கிட்ட நான் பேசல, இப்போ மதம் தவறுன்னு சொல்ல வரல, அதை நம்புறவங்க கிட்ட. இது காங்கிரஸ் எப்பவுமே அப்படிதான், நடுநிலையான ஒரு ஐடியாலஜிக்கெல்லாம் ஏற்ற அதாவது ஜாதியை பத்தி அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சேம் டைம் வந்து மதத்துக்கு எதிரானவங்க கிடையாது, எந்த மதத்துக்கும் அவங்க எதிராக இருக்காங்க. செக்குலரான பார்ட்டி, நல்ல பார்ட்டி, ஸ்மூத்தான பார்ட்டி, அமைதியான பார்ட்டி. ஆனா பழைய காலங்களில் சுதந்திர போராட்டங்கள் அது இதெல்லாம் பெரிய அளவுல ஈடுபட்ட பார்ட்டி. ஆனா அந்த பார்ட்டியா இன்னைக்கு இந்த பார்ட்டியா இருக்குதான்னு கேட்டாச்சுன்னா இருக்க சான்ஸ் கிடையாது. ஜெனரேஷன்ஸ் நிறைய மாறிடுச்சு. அதனால இருந்தா கூட இந்த ஒரு கட்சி மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்திய அளவுல வந்து ஒரு நடுநிலையான ஒரு நல்ல கட்சியா இருக்கும். ரெண்டாவது, ராகுல் காந்தியும் ஒரு யூத்து, ஒரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் நல்லா பண்றாரு, நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போறாரு. அவங்க சிஸ்டர் கூட இன்னைக்கு வயநாட்டுல இன்னைக்கு அவங்க எம்பியா இருந்த அந்த ஊர்ல ஒவ்வொரு சின்ன கிராமத்துக்கும், நடந்து போக முடியாத கிராமங்களுக்கெல்லாம் கூட மலை மேல பாறை மேல எல்லாம் ஏறி போய் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நேரு குடும்பம் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, அதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. அவங்கள தானே தெரியுது நமக்கு. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே எத்தனை பேருக்கு தெரியும்? சாமானிய ஒருத்தனுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ அவங்களும் தெரியுது இல்லையா? இப்போ இதுதான் சூழ்நிலை. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டி வந்து எனக்கு ரொம்ப நாளா நான் மனசுக்குள்ளால கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா மனசுக்குள்ளால யோசிச்சிட்டே இருந்ததுதான், காங்கிரஸ் பார்ட்டி இணையணும். இதுல மெயினா என்னன்னா, டெல்லியில நிறைய தொடர்புகள், நிறைய நண்பர்கள் எல்லாம் அங்கே காங்கிரஸ் சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அந்த மாதிரி ஒரு கட்சியிலேருந்து அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு போகும்போது ஒரு பெரிய அளவுல ஒரு தலைவரை பார்த்து ஒரு பப்ளிசிட்டியா இருக்கணும், அல்லது அவர் ராகுல் இங்க வரும்போது அவரை சந்திச்சு, அது இங்க இருக்க மாநில தலைவரை சந்திச்சு அப்படிதான் இணையணுங்கிறதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஒரு ஸ்டெப்ஸ். அது அப்படிதான் இருக்கும். பட் நான் என்ன யோசிச்சேன்னு கேட்டாச்சுன்னா, எனக்கு பழக்கங்கள் எல்லாருக்குமே என்ன தெரியுது, உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸ் தலைவர்களுக்கும் என்ன தெரியும். இருந்தா கூட என்னுடைய ஊரை சேர்ந்த, என்னுடைய பகுதியை சேர்ந்த, என்னுடைய மாவட்ட தலைவர் ஒரு உதயம்னு சொல்லக்கூடிய உதயமன்னனை பார்த்து அவர் முன்னால இணைஞ்சு, அவருக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா மற்ற பொறுப்பாளர்களையும் பார்த்து, எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏயும் நான் சந்திச்சு, எல்லாரும் என்ன நல்லா வரவேற்றாங்க, நல்லா மரியாதை கொடுத்தாங்க, நல்லா அன்பா வரவேற்றாங்க. மெயினா எம்பியை பார்த்தேன், எங்க எம்பியை பார்த்தோம், எம்பியும் நல்லா ஒரு மரியாதை கொடுத்தாரு. அதனால எனக்கு என்னன்னா, என்னுடைய அடித்தளம் அங்கதான் இருக்கு, அங்க இருந்து ஆரம்பிக்கலாம், அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். அவங்க அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க முதல்ல என்ன வந்து அங்கீகரித்தால் மட்டும்தான் நான் ஒரு காங்கிரஸ்காரனா இருக்க முடியும்.
ஒரு தலைவரை நேராக போய் பார்த்துட்டு நான் இங்கே வந்து நான் தான் தலைவர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டேன்னா அந்த அன்பு அந்நியும் கிடைக்காது. அது மாதிரி உடனே ஒடுத்த உடனே எனக்கு பொறுப்பும் தேவையில்லை. அதுவும் சொல்லிட்டேன், பொறுப்பும் தேவையில்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வக்கீல் என்னுடைய இந்த பணிகள்லாம் வந்து வழக்கறிஞர் பணியில் இருக்கக்கூடிய இதுகள்லாம் ஓரளவு கிளியர் பண்ணணும். பண்ணிட்டு என்னுடைய சர்வைவல் இருக்கணும். இருந்த பிறகு நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து கலந்து, அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிட்டாங்க, ஊர்வலம் கூப்பிட்டாங்க, எல்லாத்துக்கும் போய் கலந்துட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் அங்கேயும் என்னை அடையாளம் காணப்படுவது முன்னாள் சிவசேனா தலைவர் தான். அது ஒன்று இருக்கு. அதை கூட நான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு மேலே இருக்குப்பா, நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறேன், SCBI மெம்பர். அயோத்தி கேஸ்ல அது தெரியும்ல உங்களுக்கு, அயோத்தி கேஸ்ல இந்து மகாசபாக்காக அப்பியர் ஆயிருந்தேன். அப்புறம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி டெம்பிள்ல அவங்களுக்காக அப்பியர் ஆயிருந்தேன், ராயல் ஃபேமிலிக்காக. அப்புறம் சபரிமலா கேஸ்லயும் பெண்கள் இதை பத்தி உள்ள போய் தரிசனம் பண்ற அந்த விஷயத்துலயும் ரிவ்யூ பெட்டிஷன்ல நானும் இருக்கிறேன். அப்படி இது வெங்கட்ரமணி சார் கூட அந்த கேஸ்ல இருக்கிறேன். ஸோ இது என்னோட அடையாளம். ஒரு உச்சநீதிமன்றம் உறுப்பினர் நான் அங்கே உள்ள அசோசியேஷன்ல, 2வது ஹைகோர்ட்ல இருக்கிறேன். இது வழக்கறிஞர். இதை சொல்லுங்க, சும்மா எதுக்கு சிவசேனா, நானே மறந்துட்டு நீங்க ஏன் மறக்கலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். ஒரு பகுதி வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கேஸ்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நான் வந்து லா படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன். இப்போ பெங்களூரில் ஒரு ரெகுலர் காலேஜ், நல்ல காலேஜ் தான், இந்த காலேஜில் அட்மிஷனுக்காக முயற்சி பண்ணுறேன். இதுக்கு என்னுடைய இந்துத்துவா தலைவர் தான் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுறாரு. இந்துத்துவாவை ரொம்ப தூக்கி பிடிக்கிற ஒருத்தர் தான் எனக்கு அது ஏற்பாடும் பண்ணார். அந்த ஏற்பாடு பண்ணவர் கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் ஃபீஸ் மட்டும்தான் உண்டு அந்த காலேஜில். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி தான் நான் அந்த காலேஜில் சேர வேண்டிய சூழ்நிலை வந்து. அங்கே எங்கே அவனுக்கு இந்துத்துவா இருந்தது? இவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான். என் தலைவர் நாராயண்ஜி கடைசியில் அந்த நிலைமை தான். நானும் சிறைவாசம் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு வெளியே வரேன். எனக்கு அட்மிஷனுக்கு 35,000 ரூபா கொடுத்து சேர வேண்டியும் நான் 1 லட்சம் ரூபா கொடுத்து சேர்ந்துருக்கேன். இதே இந்துத்துவா பேசக்கூடியவங்க தான் அதையும் பண்ணாங்க. இதுல என்ன இருக்கு? இவங்ககிட்ட இந்துத்துவா, இவங்க கிட்ட என்ன நேர்மை இருக்க போகுது? நேர்மை ஒண்ணுமே கிடையாது. இவங்க மற்றவங்களை டாமினேட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த டாமினேட் பண்றதுக்காக ஒரு அமைப்பு தான் இந்து மதம். அதுக்கு இவங்க எல்லாம் பண்றாங்க. பட் இதுல நிறைய பேர் என்ன மாதிரி எதுக்காக பண்றோம், ஏன் பண்றோம்னு தெரியாமலே டிராவல் பண்ணிடுறாங்க, வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க. கடவுளுடைய ஒரு புண்ணியத்துல நான் உயிரோட இருக்கிறேன். இல்லைன்னா எப்பவோ இறந்துருக்கலாம், உயிரே போயிருக்கலாம். அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்தேன். அதனாலதான் நான் கடவுளை நம்புறேன். இது வந்து ஒரு அவேர்னஸ் பதிவா கூட வச்சுக்கலாம், பாக்குறவங்களுக்கு போய் சேர. நிச்சயமா இளைஞர்கள் அதுல போய் விழுந்துடக்கூடாது. மத பேர்லயோ ஜாதி பேர்லயும் விழக்கூடாது. முக்கியமா ஜாதியிலும் போய் விழக்கூடாது. ஜாதி தலைவர்களுக்கு பின்னாடி, ஜாதி இதுக்கு பின்னாடி எல்லாம் போகக்கூடாது. ஜாதி தேவையில்லை, மனுஷனுக்கு தேவையில்லைன்ற. ஜாதியும் மதமும் தேவையில்லை. இருக்குன்னா வீட்டுல வச்சுக்கோ, ரோட்டுக்கு கொண்டு வராதன்ற. ரோட்டுக்கு தேவை என்ன? ரோட்டு மக்களுக்கு என்ன தேவை அதான் செய்யணும். பொது மனுஷனா பண்ணு. அது ஒரு காங்கிரஸ்காரனால பண்ண முடியும்னு நினைச்சுதான் நான் காங்கிரஸ் பண்ணேன். நிறைய பேசியிருக்கோம், மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி, வணக்கம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. வேற என்னென்ன டாபிக்ல பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.